உங்களோடு நான் இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு இந்த நேரத்தை கொடுத்தபடினால ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை ஒரு வைராக்கியமான இந்து பிராமண குடும்பத்திலிருந்து கர்த்தர் ரட்சித்தார். ஐயர் குடும்பம். எங்க தாத்தா, எங்க அப்பாவுடைய அப்பா வந்து திருநெல்வேலியில சிவன் பூஜாரியாக இருந்தவர். நான் அவரை கண்ணால பார்த்ததில்லை. எங்க அப்பா சின்ன வயதா இருக்கும் போதே அவர் மரித்து விட்டார் என்று சொன்னார்கள். என் தகப்பனார் இங்கே சென்னைக்கு வந்து அவர் ரயில்வேல வேலை பார்த்தார். எங்க அம்மா நர்ஸாக வேலை பார்த்தாங்க. இருவருக்கும் திருமணமாகி முதல் மகளாக நான் பிறந்தேன். எனக்கு பிறகு 3 பெண்கள். ஆக மொத்தம் எங்க வீட்டுல 4 பெண் பிள்ளைகள். 4 பெண் பிள்ளைகளாக வளர்ந்தாலும் இப்போ கர்த்தருடைய கிருபை அப்படின்னு வருது. ஆனா சிறு வயதிலிருந்தே எங்களை வந்து பக்தியாக வளர்த்தார்கள். ஒரு எனக்கு நிறைய கோவில்களுக்கு தான் போயிருக்கிறேன். நிறைய கோவில்களுக்கு போயிருக்கிறேன். என்னுடைய இன்னும் ஞாபகம் இருக்கிறது 4 வயசோ 5 வயசோ அந்த டைம்ல எங்க பாட்டி கூட நான் கங்கையில போய் மூழ்கி இருக்கிறேன். இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு ஆச்சாரமான குடும்பம். 4 பெண்கள் என்பதனால வளர 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 எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பக்தியான காரியங்களை தான் அதிகமா கற்றுக் கொடுத்தாங்க. சிறு வயது முதலே கோவிலுக்கு போது பூஜை பண்றது அப்படியாக வளர்ந்து வந்தோம். 5th 6th ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு 2nd ஸ்டாண்டர்ட் வரும்போது அது வரைக்கும் எங்க பாட்டி எங்க மாமாலாம் நாங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். தனியாக வந்தோம். அந்த 2nd ஸ்டாண்டர்ட் வந்த போது தனியாக வீடு பிரிந்து வந்த போது 2ndல இருந்து 5th வரைக்கும் நாங்க படித்தது ஒரு கான்வென்ட்ல. அது வந்து ஒரு கிறிஸ்டியன் கான்வென்ட். அதுல கிறிஸ்டியன் கான்வென்ட்ல படித்ததுனால எனக்கு இருந்த இது என்னன்னா, கிறிஸ்துவம் ஒரு மதம் இருக்கிறது. அதுல ஜீசஸ்னு ஒரு காட் இருக்காரு, அவரை கும்பிடுறாங்க. இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதற்கு பிறகு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 6thல இருந்து 10th வரைக்கும் அது ஒரு ஹிந்து ஸ்கூல். அதுக்கப்புறம் பாடல்கள் பஜனை அப்படி என்று ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் 10th படிச்சு முடித்ததுக்கு அப்புறம் லேடிஸ் சிவசாமி ஐயங்கார் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எனக்கு சீட் கிடைத்தது. அங்கேயும் எனக்கு வந்து பஜனைகள் பாடல்கள் அப்படிதான் தெரியும். சோ இந்த 2ndல இருந்து 5th வரைக்கும் படிச்சதுல அந்த ஏஜ்ல எனக்கு தெரிந்தது என்னன்னா, இயேசு என்பவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தின் கடவுள். அப்போ நான் படிச்சப்ப கூட இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஸ்தோத்திரம்னு போடுவாங்க. அது என்னன்னு தெரியாது, ஆனா செஞ்சிருக்காங்க. அதை தெரியும், பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. ஆனா அவங்க சொல்லி கொடுத்த பாடல்கள் சிலதெல்லாம் மனசுல அப்படியே ஊன்றி விட்டது. இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. சின்ன சின்ன தேவ வண்டி, தேவன் அமைத்த ஜீவ வண்டி, ஸ்டேஷன் மாஸ்டர் ஏசுதான் தங்க டிக்கெட் தருவாராம், தங்க டிக்கெட் இருந்தால்தான் மோட்ச லோகம் செல்லலாம். இதெல்லாம் சின்ன வயசுல, நான் சொல்றது 2nd to 5thல படிச்ச பாட்டு. அதே மாதிரி சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே அப்படின்னு ஒரு பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடி இருக்கேன். அதனால அந்த பாட்டு எனக்கு மனப்பாடம். அதுல வருவேன் என்று உரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. இந்த பாட்டு வந்து நல்ல மனப்பாடம். அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி பாட்டு மனப்பாடம். ஆனா அது அர்த்தம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா இதெல்லாம் சின்ன வயசுல மனதிலே பதிந்த காரியங்கள். இப்படி இருக்கும்போது 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் ஒரு ஸ்கூல்ல படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அப்ப என்ன அப்படின்னா, நாங்க 4 பேரும் பெண் பிள்ளைகளா இருந்ததுனால என்னுடைய சொந்தக்காரர்கள் வந்து 4 பொட்டைய பெத்து வச்சிருக்கா பாருன்னு எங்க அம்மாவை திட்டுவாங்க. பயங்கரமா எங்களை வந்து டீஸ் பண்ணுவாங்க. அதனால நான் சின்ன வயதுல இருந்தே அந்த வளரும் போதே எனக்கு எப்படின்னா, இப்படி நம்மளை திட்டுறாங்க, நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி மனதிலே ஒரு பயங்கரமான ஒரு வைராக்கியம். ஆனா அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு அது வளர வளர எனக்கு மனதில் எப்படி தோன்றதுன்னா, அப்பா வேலை பண்றாங்க, அம்மா வேலை பண்றாங்க. அதனால நான் ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்தது அந்த டைம்ல எனக்கு கிடைக்கல. அப்போ 6thல இருந்து அப்படி வளரும் போது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக மாறிவிட்டது. அப்படி நான் ஃப்ரெண்ட்ஷிப் அதுல வரும்போது இந்த 6thல இருந்து அப்படியே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் தான், அதனால கேர்ள்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது ஒரு பிள்ளை ரொம்ப, அவளோட நான் வந்து ரொம்ப உயிரான ஃப்ரெண்ட்ஷிப், அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. அப்படி அவளோடு பழகி கொண்டு இருக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட்ல என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது. என்னன்னா, அவ ஒரு மாதிரி இருக்க ஆரம்பிச்சா. ஒரு 2 months ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா. ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, எங்க அப்பா அம்மா என்ன திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்க அப்பா அம்மா என்ன திட்டிகிட்டே தானடி இருக்கிறாங்க. நீ சொல்ல, நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி வரும்போது நான் அந்த 6thல இருந்து 8th இருக்கிற டைம்ல என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப கதவு படிப்பேன். நான் சொல்றது வந்து 1980sல. அப்பெல்லாம் செல்போன் கிடையாது.
டிவி கூட ரொம்ப கிடையாது. அப்பெல்லாம் வெறும் தூர்தர்ஷனோட ஒரே ஒரு சேனல் மட்டும்தான். அப்போ இந்த கதை புக்குன்றது வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமான பைத்தியம். என்ன பண்ணுவேன், வீட்டுல உட்கார மாட்டேன். எதிர் வீடு, பக்கத்து வீடுன்னு போய் எங்கெல்லாம் கதை புக் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் அட்டை டு அட்டை படிப்பேன். அப்ப எங்க அம்மா ரொம்ப திட்டுவாங்க. படிக்க மாட்டேங்கிற, நீ போய் கதை புக் படிக்கிறேன். அதனால அந்த திட்டுறாங்களா, அது எனக்கு பிடிக்காது. என்ன வந்து என்ன நான் தப்பு பண்ணாலும் என் மேல அன்பா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அப்படி இருக்கிற நேரத்துல இந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் கிளாஸ்மேட் வந்து அவ க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவ என்ன திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதனால எனக்கு பிடிக்கலடி அப்படின்னு சொன்னப்ப, என்னடி பண்ண போற அப்படின்னு, நான் சாக போறேன் அப்படின்னு. என்னடி இதுக்காக எல்லாம் அடி சாகணும் அப்படின்னு. இல்ல இல்ல எனக்கு பிடிக்கல, நான் சாக போறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், எப்படி சாவ அப்படின்னு கேட்டா, அவ சொன்ன அரளி விதை இருக்கு, அதை வந்து அரைச்சு குடிச்சிட்டோம்னா நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு. இப்ப நான் சொன்னேன், ஏய் அப்ப நீ மட்டும் சாகக்கூடாது, நானும் உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, இப்ப நானும் செத்து போயிடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன மனசு இல்லைன்னா, சாவுனா என்னன்னு தெரியாது, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மனசுல, அப்பா அம்மா நம்மள திட்டிட்டே இருக்கிறாங்க. அதுல 4 பொண்ணு 4 பொண்ணுன்னு சொல்றாங்களா, நம்ம ஒருத்தர் போடுறதுனால ஒண்ணும் இல்ல. ஆனா என்ன வந்து திட்டுறாங்க இல்லையா, நம்ம செத்தாச்சு என்ன பண்ணணும், அப்பா அம்மாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதுல பயங்கரமான ஒரு வெஞ்சன்ஸ். அப்போ அவ சொன்னா இல்லையா, இந்த மாதிரி அந்த அரளி விதையை அரைச்சு சாப்பிட்டா செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அவட்ட சொன்னேன், சரிடி அப்போ நாளைக்கு எனக்கு சேர்த்து அரளி விதையை அரைச்சு எடுத்துட்டு வா, 2 பேரும் சாப்பிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவ முதல் நாள் அன்னைக்கு ஈவினிங் போயாச்சு. நெக்ஸ்ட் டே நாம வந்து ஸ்கூலுக்கு வரணும். அன்னைக்கு ஈவினிங் அவட்ட சொல்லிட்டு நான் ஈவினிங் வீட்டுக்கு வரேன். எங்க அம்மா அன்னைக்கு பார்த்து, எங்க அம்மா நர்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்க. அதுல வந்து பொட்டை எழுத்துல சாவ்லான் பாய்சன் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அப்ப எங்க அம்மாட்ட கேட்டேன், இது என்னம்மா அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, அது விஷண்டி அப்படின்னு. எனக்கு கேட்கவா வேணும், ஏற்கனவே அரளி விதையை அரைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கல. சரி, மனசுல அடுத்த ஒரு இது, ஒருவேளை இந்த அரளி விதை ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த இந்த பாட்டில் இருக்கிறத நம்ம குடிச்சிட்டா என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டில்ல ஒரு சின்ன பாட்டில் நான் எடுத்து கொஞ்சம் எடுத்து நல்லா அந்த பாட்டில் ஃபுல்லா எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே நான் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்துட்டு 9 o'clock பெல் அடிக்கும். 8:50 வந்தோன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், ஏன் என்னடி அரளி விதையை அரைச்சு எடுத்துட்டு வந்தியான்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னான்னா, நான் அரளி விதையை வீட்லயே அரைச்சு குடிச்சிட்டு வந்துட்டேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வாந்தி எடுத்து எடுத்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு பயங்கர கோபம். இவ க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவ சாகுறதுனால நானும் சாகணும்னு நினைச்சுதானே வந்து இவ்வளவு அரளி விதையை எனக்கு சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வான்னு சொன்னா, இவ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டாளா, இது என்ன பண்ற பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது பண்றதுக்குள்ளேயே பெல் அடிச்சிருச்சு. 9 o'clock ஆயிடுச்சு. அதனால கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. அந்த 2 பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு இன்டர்வல் விடுவாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த இன்டர்வல் டைம்ல நான் கொண்டு வந்திருந்தேன் பாத்தீங்களா பாட்டில், அதை எடுத்துக்கிட்டு நேர போய் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அந்த பாட்டில ஃபுல்லா குடிச்சிட்டேன். நான் குடிச்சது விஷம் இல்லையா, இம்மிடியேட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னால ஸ்ட்ரைட்டா நடக்க முடியல, நிக்க முடியல, தள்ளாடி ஒரு வழியா எப்படியோ கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டேன். வந்துட்டா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியே சுழண்டு விடுறேன் அப்படியே. அந்த இன்டர்வல் முடிஞ்சிருச்சு. மிஸ் வந்தாங்க. டீச்சர் வந்தவொடனே என்னடி எதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் அந்த பிள்ளை பேரை சொன்னேன், மிஸ் அவன் என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவ வந்து அவ சாக போறேன்னு சொல்லிட்டா, அவ இல்லாம நான் வாழ மாட்டேன் மிஸ், அதனால நானும் வந்து இதை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அப்ப பக்கத்துலதான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருந்தது. அங்க கொண்டு போயிட்டு எனக்கு ஸ்டமக் வாஷ் கொடுத்தாங்க. ஸ்டமக் வாஷ் கொடுத்து நான் குடிச்ச எல்லாத்தையும் வாமிட் பண்ண வச்சாங்க. அப்ப அந்த டாக்டர் சொன்னதை என்னால மறக்கவே முடியாது. உங்க பொண்ணை இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நீங்க லேட்டா கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா, அவ குடிச்சிருந்த அது வந்து கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் கலந்த சொல்யூஷன், நீங்க கொடுத்திருந்த அந்த குடிச்சிருந்த அந்த அந்த மெடிசன், அதாவது அந்த விஷம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அது அவங்க மகளுடைய வயிற்றுல ஓட்டை போட்டு அது வந்து பெர்ஃபரேட் ஆகி அவங்க ரத்த வாந்தி எடுத்தே செத்து போயிருப்பாங்க. உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி செத்து போயிருப்பாங்க, ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாரு. அந்த வாரத்துல எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நன்மை என்னன்னா, ஒரு 10 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா வயிறு புண்ணாயிடுச்சு இல்லையா, அதுக்காக அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஆனா அதுக்கப்புறம் ஏற்கனவே திட்டிட்டு இருந்த எங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் செய்வாங்க. வகை வகையா வாங்கினேன் வீட்டுல, பயங்கரமா திட்ட. அப்படி நாங்க என்னடி உனக்கு பண்ணோம், இப்படி போய் பண்ணிட்டே அப்படின்ட்டு. ஆனா நான் இப்ப கூட யோசித்து பார்க்கிறேன், என்ன அப்படி பெருசா பண்ணிட்டாங்க, திட்டாங்க, அவ்வளவுதானே. இதுக்காக இப்படி ஒரு காரியத்தை நம்ம ஏன் செய்யணும்னு பின்னாடி யோசித்து பார்க்கும்போது அது முட்டாள்தனமாக இருந்தது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நான் யோசித்தேன், அன்றைக்கே பிசாசு என்னை எப்படியாயினும் ஒரு இந்த உலகத்திலே இராதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து செய்த ஒரு காரியம் என்று எனக்கு அப்போது தெரியல. ஆனா அந்த நாளில் இருந்து, அந்த விஷம் குடித்த நாளுக்கு அப்புறமா எனக்கு வந்து காதுல ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னா, நீ ஏன் உயிரோட இருக்க, நீ செத்துப்போ, உன்னதான் யாருக்கும் பிடிக்கல இல்ல, உன்னதான் திட்டிகிட்டே இருக்கிறாங்கல்ல, நீ உண்மையா நம்புன பாரு ஒரு ஃப்ரெண்டு. அவன் அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃப்ரெண்டு மிஸ் கேட்டாங்க,
ஏமா என்னம்மா பண்ண நீ அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா, அவ என்ன தெரியுமா சொன்னா, மிஸ் நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா. அப்போ அவ எதையுமே குடிக்கல. ஆனா அவ சொன்னா நம்பி நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் கொண்டு வந்திருந்த அந்த நான் விஷப்பாடு கொண்டு வந்தேன்னு அவளுக்கு தெரியாது. அவ இல்லன்னா அப்படி சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அவ சொல்லிட்டா. நானும் குடிச்சிட்டேன். அப்போ எனக்கு மனசுல நீ உண்மையா நம்புன. அந்த ஃப்ரெண்டு உன்னை உண்மையா நேசிச்சா அப்படி நீ நம்புன. ஆனா அவ பொய் சொல்லிட்டா. உனக்கு துரோகம் பண்ணிட்டா. உன்னை யாருமே இந்த உலகத்துல உண்மையா நேசிக்கல. உனக்கு அப்பா, அம்மா திட்டுறாங்க. ஃப்ரெண்டு உன்னை உண்மையா நேசிக்கல. உன்னை உண்மையாவே இந்த உலகத்துல யாரும் நேசிக்கல. நீ எதுக்கு வாழணும்? இப்படிங்கிற சத்தம் என் காதுல அடிக்கடி கேட்க ஆரம்பித்தது. இந்த 8th இருந்து 12th வர்ற வரைக்கும் அது ஒரு 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 பெரிய அந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு கடந்து போறது அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். படுத்துக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஃபேன் அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துராதா அப்படின்னு தோணும். மேல எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு ஏறி உட்கார்ந்தேன்னா இங்க இருந்து கீழே குதி அப்படின்னு சொல்லி காதுல சத்தம் கேட்கும். ரோட்ல நடந்து போகும்போது ஒரு பெரிய லாரியோ பஸ்ஸோ வந்தா அதுக்கு நடுவுல போய் கீழே போய் விழு என்று என் காதிலே யாரோ எனக்கு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு என்ன பயம்னா ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எங்க நம்ம மேல இருந்து விழுந்து கைய கால உடைச்சுக்கிட்டு இது வேற பிரச்சனை ஆச்சுன்னா பொம்பளை பிள்ளை வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பயம் ஒரு பக்கம், இந்த காதுல கேட்கிற சத்தம் ஒரு பக்கம், மனசுல நிம்மதியே இல்லை. இதனால என்ன ஆச்சுன்னா ரொம்ப டிவி பார்க்க ஆரம்பிச்சேன். ரொம்ப சினிமா பழக்கம், இந்த கதை புக் படிக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தியாச்சு என்னுடைய மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு. ஆனா என்ன பண்ணாலும் எனக்கு எப்படி இருக்கும்னா இங்க மனசு இருக்கும். என் மனசுக்கு அப்படியே ஒரு 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 ஹோல் போட்ட மாதிரி இருக்கும். அங்க டீப் டவுன் ஒரு ஒரு ஆழமா ஒரு பிட்டு போன மாதிரி இருக்கும். உள்ள ஒரு ஒரு போர் போட்டா எப்படி உள்ள ஒரு ஆழம் இருக்கும். அத மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு ஆழம் இருக்கும். நான் இந்த டிவி பார்க்கும்போது, சினிமா பார்க்கும்போது, இந்த கதை புக் படிக்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சினிமா முடிஞ்ச உடனே அந்த டிவி சீரியல் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே புஸ்ஸுன்னு எல்லாம் அப்படியே கீழே போயிடும். ஒரு ஒரு 10 அடி ஆழம் இருந்தது இன்னும் ஒரு 15 அடி ஆழம் ஆயிட்ட மாதிரி இருக்கும். உள்ள அந்த அந்த மனசுல இருக்கிற அந்த ஆழம் உள்ள போயிட்டே இருந்தது ஒழிஞ்சு என் மனசு நிறைஞ்சா மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கவே இருக்காது. இப்படியே ஒரு போராட்டத்தின் காலம். இதுல நான் எப்படியாச்சும் கடவுள் எனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க மாட்டாரா? எனக்கு அதுக்கு பேரு எனக்கு தெரியல. எனக்கு சமாதானம்ன்ற பேரு தெரியாது, நிம்மதி கிடையாது. ஆனா என்னமோ எனக்கு கிடைக்கல. என் மனசுக்குள்ள என்னமோ இல்ல. எனக்கு அது கிடைக்கல. எனக்கு என்னமோ ஒண்ணு வேணும். என்கிட்ட அது இல்ல. அது கடவுள் தான் தரணும். அது நமக்கு கிடைக்காது என்று நான் எவ்வளவோ தெய்வங்களை தேடி போனேன். அதுக்கப்புறம் இது அந்த அது என்ன ஜாதகம் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சேன். என்கிட்ட கிட்டத்தட்ட இவ்வளவு புக்ஸ் ஒரு 10, 15 புக்கு ஜாதக புக்கு வாங்கி வச்சு நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 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 ஜோசிய தாத்தா இருப்பாரு. அவர்கிட்ட போய் ஜாதகம் எல்லாம் கத்துக்கிட்டு ஜாதகம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்ன பண்ணாலும் என் மனசுக்கு ஒரு நிம்மதி இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. அதெல்லாம் வார்த்தையில சொல்ல தெரியல. ஆனா என்னவோ இல்ல. என் மனசுக்குள்ள என்னவோ இல்ல. இப்படியே எப்படியோ ஒரு வழியா 10th முடிச்சேன். +2 முடிச்சேன். +2 முடிச்சதுக்கு பிறகு எனக்கு பாளையங்கோட்டையில சித்தா மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சது. அப்போ இங்க இருக்க முடியாது, சென்னையில இருக்க முடியாது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். ஆனா பாளையங்கோட்டையில போய் படிக்கணும். இப்ப பாளையங்கோட்டையில போய் படிக்கணும் அப்படின்னு உடனே அழுது அழுதுதான் நான் கிளம்புனேன். எங்க அம்மா எப்படியாச்சும் போய் பாளையங்கோட்டையில சேர்ந்துடுடி, நீ டாக்டர் ஆக போற, படிச்சு முடிச்சுட்டு வந்தா அவ்வளவு ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ என்ன ஒரு வழியா இது பண்ணி ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு பேக் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப பெட்டிலாம் இது பண்ணிட்டு நான் அன்னைக்கு ஈவினிங் நான் ட்ரெயின் போனோம். என்னை சின்ன வயதுல இருந்து என்னை அன்பாக பார்த்து கொண்ட என்னுடைய மாமா வீட்டுக்கு வந்தாங்க. எங்க அம்மாவுடைய சொந்த அண்ணன். அவர் அம்மா கிளம்பிட்டியாம்மா ஹாஸ்டலுக்குன்னு கேட்டாங்க. ஆமா மாமா கிளம்பிட்டேன் மாமா அப்படின்னு. அப்போ எங்க மாமா சொன்னாரு, அம்மா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்க மாமா சொன்னாரு, அம்மா நீ இந்த கிறிஸ்துவ படுபாவிங்க இருக்கிற ஊருக்கு போற, அதனால நான் கிறிஸ்டியனா மாற மாட்டேன்னு மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு. எனக்கு பயங்கர சிரிப்பு. நானாவது கிறிஸ்டியனா மாறது, ஐயோ மாமா என்ன மாமா இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமா கையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நானு பாளையங்கோட்டை வந்துட்டேன். பாளையங்கோட்டை வந்தது பிறகும் நான் அதாவது என்னுடைய கேரக்டர் எப்படின்னா அன்பா இருந்தா உயிரை கொடுக்குற அளவுக்கு நேசிப்பேன். ஆனா என்கிட்ட கொஞ்சம் வம்பு வச்சுட்டாலும் சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி ஒரு 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 ரூட் கேரக்டர் நானு. ரொம்ப அந்த அந்த பிராமண திமிர்னு சொல்லுவாங்க, அது என்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப திமிரு. காலேஜ்ல கூட எல்லாரும் ஏய் மாமி கிட்ட வச்சுக்காதீங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு திமிர்த்தனமான ஒரு கேரக்டர் என்னுடைய கேரக்டர். அதாவது நாங்க லேடிஸா வளர்ந்ததுனால ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஆம்பளை என்ன முதல் வீட்டு பொண்ணா இருக்கிறதுனால என்ன ஒரு ஆம்பளை மாதிரியே வளர்த்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஆணி அடிக்கிறதுல இருந்து எல்லாம் எங்க வீட்டுல நான் தான். அப்படி ஒரு இதுவா வளர்ந்ததுனால திமிர் ஒரு பக்கம், பிராமண பெருமை ஒரு பக்கம், இது எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு 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 ரஃப் கேரக்டராக இருந்தேன். அப்படி பாளையங்கோட்டையில
படித்துக் கொண்டிருந்த போது ஃபைனல் இயர் வந்தது. இதுக்கு நடுவுல நிறைய காரியங்கள் சொல்லணும். ஆனா என்னுடைய ரட்சிப்பின் காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஃபைனல் இயர் வந்த பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து ரட்சித்தார். என்னுடைய கிளாஸ்மேட்டு டாக்டர் டேவிட்ங்கிறவரு. அவர் வந்து அவரு கிறிஸ்டியன், பார்ன் கிறிஸ்டியன். ஆனா அவர் ரட்சிக்கப்பட்டது எங்க காலேஜ்ல அவர் தேர்ட் இயர் படிக்கும்போது. அவர் தேர்ட் இயர் படிக்கும்போது அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. ரட்சிப்புக்கு முன்பாக இருந்த வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு இருந்த வாழ்க்கைக்கும் பயங்கர ஒரு வித்தியாசம். அப்ப நான் போய் கிண்டல் பண்ணுவேன், என்ன உங்க ஜீசஸ் என்ன உங்களை அப்படியே மாத்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணுவேன். கிண்டல் பண்ணா கூட அவர் சிரிச்சுட்டு பேசாம போயிடுவாரு. பேச கூட மாட்டீங்களா? ஐயோ பேசுனா என்ன உங்க என்னது உங்களை உங்களை பேசுனா உங்களுடைய பரிசுத்தம் போயிடுமா அப்படி இப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்ணுவேன். ஆனா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அவர் பாட்டு சிரிச்சுட்டு போயிடுவாரு. சரி ஏதோ நல்ல பையனா மாறின வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டுட்டேன். ஆனா ஃபைனல் இயர் படிக்கும் போது எங்களுக்கு என்னுடைய மனதுல அந்த ஃபைனல் இயர் படிக்கிற நேரம், அந்த டைம் ஆண்டவர் என்னை தேடி வந்த நேரத்துல என் மனநிலைமை எப்படி இருந்ததுன்னா, எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு வெக்ஸேஷன் வாழ்க்கையில. என்ன பண்ண போறோம்? மனசுல காதுல இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்மள யாருக்குமே, அதாவது எனக்கு எப்படின்னா என்னை உண்மையா நேசிக்கணும் அப்படி யாருமே நான் பார்க்கல. உண்மையா என் மேல அன்பு காட்டுறவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஃபார் சம் ரீசன் அதனாலதான் நம்மள வந்து நம்ம கிட்ட வர்றாங்க, நம்மகிட்ட பேசுறாங்க, இது பண்றாங்க. மத்தபடி என்ன எனக்காக நேசிக்கிறதுக்கு, என்ன எனக்காக உன்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்ப என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? அது மட்டும் இல்லாம டாக்டரா படிச்சு முடிக்க போறோம். இதுக்கப்புறம் போய் பேஷண்ட்ஸையே பார்த்துட்டு இருக்க போறோம். அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அவங்களோட வியாதியை சொல்ல போறாங்க. எங்களுடைய காலேஜ்ல எப்படின்னா அந்த மாதிரி படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பைத்தியமானவங்க நிறைய பேர், எம்டின்னு சொல்லுவோம், மென்டல் டிசார்டர் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க, டாக்டர்ஸ் தான். ஆனா அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு அதையெல்லாம் பார்த்து எனக்கு இன்னும் மனசுல ஒரு பயங்கர ஒரு குழப்பம். நம்மளும் இந்த மாதிரி ஆயிடுவோமோ, நம்மளும் இந்த மாதிரி ஒரு டாக்டர் பேர் எம்டினே கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி அவர் ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிட்டாரு. அது இந்த மாதிரிலாம் நம்மளும் ஆயிடுவோமோன்னு சொல்லி ஒரு பயம் கலந்த ஒரு ஒரு நேரம். அடுத்து வாழ்க்கையின் எதிர்காலம் என்னன்னு தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி இருக்கிற நேரத்துலதான் எங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டாங்க. அப்ப நான் காலேஜ், அதாவது லீவுக்கு நான் வீட்டுக்கு வரேன். அப்ப வீட்டுக்கு வர நேரத்துல டாக்டர் டேவிட் அவரும் மெட்ராஸ் தான் நேட்டிவ். அன்னைக்கு அந்த நாள் நாங்க 2 பேருமே சேர்ந்து ஒரே நாள்ல ட்ரெயின்ல வரும்படியாக தேவன் அன்றைக்கு ஒரு வழிவாசலை திறந்து வைத்திருந்தார். அந்த நாள்ல ட்ரெயின்ல தான் நான் வந்து சத்தியத்தை கேட்டேன். சத்தியத்தை அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours இருக்கும். இயேசுவை குறித்து சொன்ன அநேக காரியங்கள் அவர் சொன்னாரு. அதுல நான் என்னுடைய மனதில என்னை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தின சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்றேன். எனக்கு வந்து அவர் பைபிளை வச்சுக்கிட்டு என்னமோ சொன்னார், அவர் சொன்னது கேட்டதை மாத்திரம் தான் நான் காதுல சொல்றேன். அப்போ பின்பாக நான் தெரிந்து கொண்ட காரியங்கள் அதுல பார்க்கும்போது, முதலாவதாக எசேக்கியேல் 28வது அதிகாரத்துல அதுல இருக்கிற வசனங்களை வைத்து அதுல எப்படி நான் வணங்குற தெய்வத்தை குறித்து பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, எசேக்கியேல் 28வது அதிகாரம் நீங்க 2வது வசனத்தை எல்லாம் பார்க்கும்போது, உன் இருதய மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீட்டிருக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போயாக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல என்று அங்க இருக்கிறது. அதே போல 14வது வசனத்துல வாசிக்கும் போது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று இருக்கிறது. அதுல நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறைபற்றிருந்தா இருக்கு. அடுத்து 18வது வசனத்துல, நான் உன் நடுவில் இருந்து நான் உன் அக்கினியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பூமியின் மேல் சாம்பல் ஆக்குவேன். இதெல்லாம் வந்து பின்பாக நான் அறிந்து கொண்ட காரியங்கள். ஆனா ஒரு கோர்வையா சொன்ன காரியங்கள் என்னன்னா, பைபிள்ல நீ வணங்குற உன் தெய்வத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அது சமுத்திரத்தின் நடுவுல தேவாசனத்துல வீட்டு இருக்கிற உன் தெய்வம் பேர் என்னன்னு சொல்லு. அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும், பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் உடனே சொன்னேன், மாதிரி பார்க்கடல்ல பள்ளி கொண்டு. அப்போ கலர் என்ன கலர் அப்படின்னா சாம்பல் நிறம் தான். நானே பாட்டு பாடியிருக்கேன், சாம்பல் நிற கண்ணா கருமை நிற கண்ணான்னு பாட்டு பாடுவாங்க. நானே வந்து பாட்டு பாடி இருக்கிறேன். அப்போ நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று சொல்லும் போது, ஆக்கல் காத்தல் அழித்தல்னு சொல்லுவாங்க இந்துக்கள்ல. அதுல காப்பாற்றுகிற ஒரு காரியம் யாருன்னா, அது அந்த சமுத்திரத்துல தேவாசனத்துல இருக்கிற அந்த வீட்டு இருக்கிற அந்த மகாவிஷ்ணு சொல்லப்படுகிற அந்த ஒரு தெய்வத்துக்கு தான் அந்த காக்குற இதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி நம்மளுடைய இந்துக்களுக்கு தெரிந்த நம்முடைய வேதங்களில் இருக்கிற காரியங்கள்லாம் பைபிள்ல எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்தேன். நீ ஞானவான், நீ அழகுள்ளவன், இது எல்லாமே இந்த 28வது அதிகாரம் எசேக்கியேல நீங்க ஃபுல்லா படித்து பார்த்தீங்களானா, நீ வந்து உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினா என்று இருக்கு. அப்போ இது யார் அப்படின்னா, உலகத்தை தேவன் முதலாவது படைத்த போது காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் இருந்த லூசிபர் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த ஒரு
பிரதான ஆர்க்ஏஞ்சல் கேரூப். அந்த கேரூப் தான் இந்த சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்துல வீற்றிருக்கேன்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு தேவதூதன். ஆனா அவன் அக்னிமயமான கற்கள் நடுவிலே உலாவினாலும் அவன் அநியாயமாக நான் தேவனுடைய ஸ்தானத்துக்கு ஏறுவேன். நீங்க ஏசாயா 14வது அதிகாரத்துல, ஏசாயா 14ல 12-15 வரைக்கும் வாசிக்கும் போது, அதிகாலை மகினாகி விடிவெள்ளியேன்னு இருக்காங்க. ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல நீங்க வாசிச்சீங்கன்னா ஓ லூசிபர்னு இருக்கும். நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ விருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயின்னு இருக்கு. இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் அவர் இப்ப எல்லாம் பைபிள்ல இருக்கு அப்படின்னு அவரு அந்த வசனத்தை சொல்லி, அப்போ இவனே சொல்றான், இந்த லூசிபரே என்ன சொல்றான்னா, நான் உன்னதங்களில ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு அவனே சொல்றான். அப்போ இவருக்கு மேல ஒரு உன்னதமானவர் இருக்கிறார். அவர் தான் யாருன்னா, இந்த உலகத்தை படைத்த சர்வ சக்தி உடைய தேவன் என்று அவர் சொன்னார். அப்போ அந்த சர்வ சக்தி படைத்த தேவன் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்த போது, இந்த நமக்கு எல்லாம் தெரியும், நீங்க எல்லாருக்குமே அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆதாம் ஏவாளை படைத்த போது நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்ன போது அவர் புசித்தார்கள், தங்களுக்கு இருந்த மகிமையை எழுந்தார்கள். அதனால தேவனே இந்த உலகத்திலே தன்னுடைய உலகத்திலே யாகத்திலே தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரிக்வேதத்திலே இருக்கிறபடி, சாமவேதத்திலே இருக்கிறபடி தன்னுடைய ஜீவனையே அவர் பலியாக கொடுப்பார் என்று இருக்கிறபடி, ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டபடி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் பகையை உண்டாப்பேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் குதிகாலை நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி, நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக ரத்தம் சிந்தும்படியாக தெய்வமே இந்த உலகத்துல உயிரை கொடுக்கணும். அந்த பாவ பலியின் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகும் என்று சொல்லி, அப்படி தெய்வத்தின் பேர்ல, தெய்வம் எந்த பேர்ல வந்தார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ற பேர்ல வந்தாருன்னு சொல்லி இந்த சத்தியத்தை எல்லாம் சொன்னார். இது அவர் சொன்னது ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல, எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும் என்பதனால இதை நான் ஷார்ட்டா, ஆண்டவரை பத்தி காரியங்கள் தெரியும். ஆனா எனக்கு அவர் இந்த காரியத்தை எல்லாம் சொன்னப்போ என்னால அதை மறுக்கவும் முடியல, ஏற்றுக்கொள்ளவும் முடியல. ஏன்னா நான் ஒரு வைராக்கியமான பிராமின் இந்து. அது எப்படி நான் வணங்குற தெய்வம் எல்லாம் பிசாசு. அப்போ அதுல 1/3 ஆஃப் தி ஆர்க்ஏஞ்சல்ஸ் இந்த லூசிபருக்கு கீழே இருந்த ஏஞ்சல்ஸ், ஆர்க்ஏஞ்சல் ஆகிய லூசிபருக்கு கீழே இருந்த அந்த தேவதூதர்களும் சபிக்கப்பட்டவர்களாக பூமியிலே அசுத்த ஆவிகளாய் கீழே விழுந்த போது, அந்த ஒவ்வொரு ஆவியும் தான் ஒவ்வொரு விக்கிரகத்தின் பின்னாடியும், நம்ம எதன் பின்னாடி விக்கிரகம் இருக்கு, எந்தெந்த விக்கிரகம் இருக்கோ அது பின்னாடி இருந்து கிரியை செய்கிறதெல்லாம் இந்த அசுத்த ஆவிகள் தான். அதனால இது எல்லாம் உனக்கு அந்த பரலோக நிச்சயத்தை, சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. யார் கூட்டு போக முடியும் அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ள உனக்காக ரத்தம் சிந்தி மரித்த ஒருவர் தான் கூட்டிட்டு போக முடியும். அவர் எந்த பேர்ல வந்தார், தெய்வம் எந்த பேர்ல வந்தார்னா இயேசு கிறிஸ்துன்ற பேர்ல வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் சத்தியத்தை சொன்னார். நான் எல்லாத்தையும் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், சொல்றதெல்லாம் பேசாம அவர் ஒன்னே ஒண்ணு சொன்னார், நான் சொல்றதெல்லாம் நீ எந்த கேள்வியும் கேட்காம நீ ஃபுல்லா கேட்டு முடிச்சுட்டு கடைசியா கேள்வி கேட்கணும் அப்படின்னு. சரி, நான் எல்லாம் கேட்டேன். கடைசியில ஒரே கேள்வி மட்டும் கேட்டேன். சரி, இது எல்லாம் ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நான் ஒரு வைராக்கியமான ஹிந்து, என்னால மதம் எல்லாம் மாற முடியாது. நான் வணங்குற எந்த தெய்வத்தின் பேர்லயாவது நான் சொர்க்கம் போக கூடாதா, பரலோகம் போக முடியாதா என்று கேட்ட போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ வணங்குற எந்த தெய்வமாவது உன்னுடைய பாவத்திற்காக பரிகாரம் பண்ணி, உன் பாவத்திற்காக பரிகாரம் பண்ணி ரத்தம் சிந்தி மறிச்சிருந்தா அந்த தெய்வத்தின் பேர்லயே நீ பரலோகம் போ சொல்லி அவர் விட்டுட்டார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் எந்த பேச்சும் பேசல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதே எனக்கு மனசுல ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த காரியங்கள், பேசின காரியங்கள்லாம் மனசுல ஓடிக்கொண்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் அதற்கப்புறம் பிறகு ஜஸ்டின் பிரபாகரன் அவருடைய சிடிஸ் ப்ரூஃப்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறத அந்த வாரம் நான் லீவ்ல இருந்த அந்த வாரத்துல மறுபடியுமா அவங்க சித்தி வீட்டுக்கு நீ வர முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி வீட்டுல வச்சு எனக்கு அந்த சிடிஸ் எல்லாம் போட்டு காமிச்சாங்க. எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனா எனக்கு ஒன்னும் எதுவும் எனக்கு ஒரு ஒரு என் மனதை தொடுவது போல இல்லை. அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் போது என் மனதுல ஒரு கேள்வி, ஒருவேளை இவர் சொல்ற இயேசுதான் உண்மையான தெய்வமா இருந்துட்டா என்ன பண்றது? ஏன்னா நான் வணங்குற தெய்வம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். எந்த தெய்வமுமே என்னுடைய பாவத்திற்காக பரிகாரம் பண்ணி ரத்தம் சிந்தி மறித்து உயிரோட இருந்ததா எந்த வித சரித்திரமும் இல்லை. எந்த தெய்வமும் எனக்கு எதுவுமே பண்ண மாதிரி தெரியல.
எத்தனையோ தெய்வங்களை கூப்பிட்டு இருக்கிறேன், ஆனா ஒரு தெய்வமும் இப்படி பண்ணல. ஒருவேளை இந்த இயேசு உண்மையான தெய்வம் இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல வந்த போது நான் மேல பார்த்தேன், நீல வானம். அந்த நீல வானத்துல அப்படியே ப்ளூ கலர் ஸ்கை, நல்லா ப்ளூ கலர் ஸ்கை. கடவுள் மேலதானே இருக்கிறாரு. நம்ம அப்படி மேல வானத்தை பார்த்து மனசுல நினைக்கிறேன், நான் வெளியில சொல்லல, அப்படி வானத்தை பார்த்துக்கிட்டே அப்படி நடந்து வரேன். அப்படியே மனசுல நினைக்கிறேன், இயேசுவே நீங்கதான் உண்மையான தெய்வமா இருந்தா நிரூபிச்சு காட்டுங்க. இது வரைக்கும் நான் கும்பிட்ட தெய்வம் எல்லாம் என்னை கைவிடுச்சு, என்னை விட்டுட்டு போச்சு. நீங்க உண்மையான தெய்வமா இருந்தா நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு என் மனசுல அப்படியே ஒரு சவால் விடுற மாதிரிதான் நான் பேசுறேன். நமக்குதான் கோவில் கோவிலா போய் நின்று பேசி பழக்கம் இருக்க. எத்தனையோ கோவிலுக்கு போயிருக்கிறோம், போய் கையை கூப்பி வணங்கி நமஸ்காரம் பண்ணி அந்த தெய்வத்தை பார்த்து 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 பேசி பழக்கம் இருக்கானா எந்த தெய்வமும் எனக்கு பதில் கொடுக்கல. இப்ப நான் மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த வானத்தை பார்த்து என் மனசுல இருந்து நான் பேசுறேன். அப்ப அந்த நீல வானத்துல இருந்து ஏதோ ஒன்று இறங்கி வந்தது. அது இறங்கி வந்தது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, எனக்கு அதை நான் பேசி முடிச்ச உடனே, மனசுல இருந்து பேசி முடிச்ச உடனே நீங்க உண்மையானது நிரூபிச்சு காட்டுங்க அந்த சவால் விடுற மாதிரி பேசி முடிக்கிற மனசுல அந்த மேல இருந்து இறங்கி வந்தது என் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இறங்குது. அப்படியே உள்ள ஃபுல்லா இறங்குது. எனக்கு நல்லா என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்ப எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த தலையிலிருந்து உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் எனக்கு வித்தின் செகண்ட் தான், அது ஜஸ்ட் அ செகண்ட் அப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்து அப்படி பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப நான் இந்த உலகத்தை பாக்குறேன், இது புது கண்ணால பாக்குற மாதிரி இருக்கு. இந்த உலகமே என் கண்ணே புதுசாயிட்ட மாதிரி இருக்கு. நான் சொன்ன பாருங்க, என் மனசு எனக்குள்ள என்ன பண்ணாலும் நிறைய அது டீப் டவுன் ஒரு பிட்டு இருக்குன்னு. இப்ப நான் என் மனசை பாக்குறேன், அந்த மனசுல இருந்த அந்த உள்ள இருக்கிற அந்த டீப் டவுன் பிட்டு காணும். அது அப்படியே ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. அப்படியே நிறைஞ்சிருச்சு. எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே குதிக்கணும் போல இருக்கு. அப்படியே பயங்கர ஒரு வார்த்தையினால சொல்ல முடியல. இதெல்லாம் வித்தின் செகண்ட்ஸ் தான். அப்படியே துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. கிடைச்சிருச்சு இதான் மனசு நிறைஞ்சு போச்சு. இதான் நான் தேடிட்டு இருந்ததுட்டு மனசு அப்படியே கடந்து அப்படியே துதிக்குது. அப்படியே உள்ள அப்படியே குதிக்குது மனசு. இதெல்லாம் எனக்கு உள்ள இருக்கிற என் மனசுக்குள்ள இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ். நான் அப்படியே நடந்துகிட்டே தான் இருக்கிறேன். அப்படியே ஆனா உள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். நான் யோசிக்கிறேன், என்னடா அது, இயேசுதான் உண்மையான தெய்வம்னா நிரூபிச்சு காட்டட்டும். நம்ம சவால் விடுற மாதிரி வானத்தை பார்த்து நம்ம மனசுக்குள்ள பேசணும். மேல இருந்து ஏதோ ஒண்ணு இறங்குச்சு. அப்படியே நம்மள உள்ள இறங்குறது நல்லா தெரியுது. மனசை நிறைச்சிருச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த தெய்வமே செய்யலையே. நம்ம மனசு நிறையவே இல்லையே. இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கவே இல்லையே. சரி, இந்த இயேசுவ கொஞ்ச நாள் கும்பிட்டு பார்ப்போம். நமக்குதான் ஒன்னொன்னா மாத்தி கும்பிட்டு பழக்கம் இருக்குல்ல. ஒரு தெய்வத்தை கும்பிடுவேன், அது எனக்கு கொடுக்கலையா, இனிமேல் ஒன்ன கும்பிட மாட்டோம் போ, அடுத்து இன்னொன்னு. இப்படி மாத்தி இந்து தெய்வங்களை மாற்றி கும்பிட்டு கடைசியில ஒண்ணுத்துல வந்து நின்னுச்சு. இப்ப சரி, இந்த இயேசுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், என்னதான் பண்றாருன்னு பார்ப்போமே இவரும் அப்படின்னு மனதிலே நினைத்து கொண்டு வீட்டுக்கு நடந்து வரேன். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது வாழ்க்கையில இது வரைக்கும் இத்தனை நாட்கள் நான் வாழ்ந்த நாட்கள் எனக்கு கிடைக்காத ஒரு அதை வந்து சந்தோஷம்னு சொல்றதா, சமாதானம்னு சொல்றதா, மனசு நிறைஞ்சு போச்சு. அப்படியே இதுதான் எனக்கு வேணும், இதைதான் நான் தேடிட்டு இருந்தேன்னு மனசுக்கு நல்லா தெரியுது. வீட்டுக்கு நடந்து வந்த உடனே எனக்கு அதான் நடந்து வரும்போதே அடுத்து வீட்டுக்கு நடந்து வந்து கொண்டே இருக்கும்போது மனசு அடுத்த கேள்வி, சரி இந்த கிறிஸ்டியன்ஸ்னா 2 காரியம் பண்ணுவாங்க. ஒண்ணு பைபிள் படிப்பாங்க, இன்னொன்னு ஜெபம் பண்ணுவாங்க. சரி, பைபிள் வந்து நம்ம எப்படியாச்சும் யார்கிட்டயாச்சும் வாங்கி படிச்சிடலாம். ஆனா எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. இப்போ எங்களுக்கு இந்துக்கள் பிராமின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோகம் சொல்லுவோம், பஜனை பாட்டு பாடுவோம், அந்த மாதிரி அர்ச்சனைகள் பண்ணுவோம், அதுதான் எங்களுக்கு தெரியும். இப்ப ஜீசஸ் கிட்ட ஜெபம் எல்லாம் பண்ணணும், அது ஜெபம் பண்ணால ஜீசஸ் கேட்பாரு. அப்ப எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எப்படி நம்ம ஜீசஸ் கிட்ட ஜெபம் பண்றது அப்படின்னு யோசித்து கொண்டு நான் வீட்டுக்கு நடந்து வந்து, இது என் மனசுல இருக்கிற கேள்வி, இதெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியாது. என் மனசு நிறையல, என் மனசுக்குள்ள இப்படி டீப் டவுன் ஒரு பிட்டு இருக்கு, இந்த கேள்வி இருக்கு, என் மனசுக்கு இருக்கலாம், யாருக்குமே எதுவுமே தெரியாது. வீட்டுக்கு வந்துட்டு அப்ப எங்க பெரியம்மா பொண்ணு எங்க வீட்டுல கீழே டெனண்டா இருந்தாங்க. அவகிட்ட பைபிள் இருக்கு. அது பைபிள் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் பைபிள் வந்து சுத்தி ரெட்டா தான் இருக்கும். நான் சொல்றது 1991. அதனால அது பைபிள்னு எனக்கு தெரியும். சோ அந்த பைபிளை அவங்க வீட்டுல தூசி தட்டி எடுத்தேன். எதுக்கடி பைபிள் எடுக்கிற அப்படின்னு கேட்டேன். இல்ல சும்மாதான் என்னதான் இருக்குன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளை வாங்கிட்டு எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போய் முதல்ல நான் பைபிள் திறக்கிறேங்க. எனக்கு பைபிள்ல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இயேசு வசனம் பேசியிருக்கிறாரு, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் பைபிளை திறக்கிறேன். என் மனசுல இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, இதுதான் என் மனசுல இருக்கிற கேள்வி. இந்த கேள்வியோட ஃபர்ஸ்ட் பைபிளை திறக்கிறேன். நான் முதல்ல படித்த வரி என்ன அப்படின்னா, மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. இதான் ஃபர்ஸ்ட் நான் பைபிளை திறந்து இப்படி பாக்குறேன், என் கண்ணுல படுற வரி அதான். அது எப்படின்னா,
அந்த அந்த லைனு அப்படியே என் மனசுக்குள்ள போகுது. இந்த லைன் அப்படியே உள்ள போகுது. இந்த பைபிள் நான் கையில வச்சிருக்கிறேன். அந்த 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 லைன் அப்படியே உள்ள போகுது. யாரோ என்கிட்ட பேசுறாங்க. இதுதான் பாரு, நான் உன்கிட்ட பேசுறேன் பாரு, உன் மனசு எனக்கு தெரியும் பாரு அப்படின்னு எனக்கு யாரோ சொல்ற மாதிரி இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், இது வரைக்கும் என் மனசு இந்த மாதிரி நிறையவே இல்லை. எத்தனையோ கோவில் போயிருக்கேன், எவ்வளவோ சாமி கும்பிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு தெய்வமும் என் மனசுல இப்படி ஒரு கேள்வி இருக்கு, என் மனசு இப்படி இருக்குன்றது எதுக்குமே தெரியல. எவ்வளவோ பூஜை பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு என் மனசு அறிஞ்சு முதல்ல என் மனசு நிறைஞ்சு போச்சு. யார் செஞ்சா இது? கண்டிப்பா ஜீசஸ் தான். ஏன்னா அவர்கிட்டதான் நான் சவால் விடுற மாதிரி பேசுறேன். அடுத்து என் மனசுல இருக்கிற கேள்வி, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாத நான் யார்கிட்டயுமே சொல்ல. ஏன்னா பைபிள் படிக்கிறதே நான் வெளியே யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்ப நான் எப்படி ஜெபம் பண்றதை சொல்ல முடியும்? இப்ப நான் மனசுல நினைச்சிட்டு இந்த கேள்விக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது வேற ஏதாவது லைன் வந்திருந்தா கூட எனக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா நான் முதல்ல ஃபர்ஸ்ட் சும்மா அப்படி பைபிள திறக்கிறேன். அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த லைன் அப்படியே மனசுக்குள்ள வருது. அப்ப நான் யோசிச்சேன், என் மனதை அறிந்து, என் மனசுல இருக்கிற கேள்வியை அறிந்து எனக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு தெய்வம் இருப்பார்னா இவரையே ஏன் நம்ம கடைசி வரைக்கும் கும்பிடக்கூடாது? இப்படி ஆரம்பித்ததுதாங்க என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஸ்டடி ஹாலிடேஸ் முடிஞ்சு காலேஜ் வந்த உடனே என்னுடைய கிளாஸ்மேட்டு எஸ்தர்னு ஒரு பிள்ளை, பயங்கரமா கிண்டல் பண்ணேன். அது காலேஜ், அவ யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டா. நான் அவட்ட கேட்பேன், ஏய் என்ன உன் லவர் ஜீசஸ் அங்க சர்ச்சில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்பேன். சிரிச்சிட்டு போயிடும். இப்ப அதெல்லாம் சொன்னா அடிக்கடி நினைச்சுப்பேன், நம்மளை பார்த்து யாராவது இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு யோசிப்பேன். அவகிட்ட அவளை பயங்கரமா கிண்டல் பண்ணுவேன். ஏய் என்ன லவர் ஜீசஸ் அங்க சர்ச், அப்பா கிளம்பிட்டாப்பா லவரை பார்க்க அப்படின்பேன். அவ்வளோ ஒரு அவளோட கர்த்தருக்கு ஒரு டெடிகேட்டடாக இருந்த பிள்ளை. அவகிட்டதான் முதல்ல நான் சொன்னேன், ஏய் எஸ்தர், இனிமேல் நான் ஜீசஸ் தாண்டி கூப்பிட போறேன் அப்படின்னு. அவளுக்கு பயங்கர ஆச்சரியம். நான் உமாவா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பயங்கர நான் அதெல்லாம் சொன்னா அதுக்கே தனியா ஒரு டைம் ஆகும். பயங்கர அராஜகம் பண்ணுவேன், ரொம்ப அடமெண்டா இருப்பேன். இன்னொன்னு, என் வாயில வாயை திறந்தா சினிமா பாட்டுதான், பாட்டு பாடாம என்னால இருக்கவே முடியாது. அப்படி இருந்த ஒரு ஆளு. ஆனா என் மனசு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். என் மனசுல இருக்கிற அந்த எனக்கு என்னன்னா, என்னை உண்மையாய் நேசிக்க யாரும் இல்லைங்கிறது தான் என் மனசுல ஒரு பெரிய ஒரு ஆதங்கம். நான் என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் கெட்டவன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானு செத்தாச்சு அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்ச ஆள். அந்த மாதிரி ரொம்ப பழிவாங்கணும்ன்ற குணம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. என்னை யாராவது பிடிக்கல, என்னை கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்கன்னா அவங்க உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ஆனா அப்படிப்பட்ட என்ன நான் கெட்டவன்னு தெரிஞ்சும் என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரேன்னு சொல்லி, அப்படிப்பட்ட அந்த தேவ அன்பு தான் என்னை ரொம்ப ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தது. ஆண்டவருடைய அந்த அன்பு, என்னையும் போய் ஆண்டவர் நேசிக்கிறாரு. நான் எவ்வளவு கேவலமானவன் எனக்கு தெரியும். ஆனா என்னையும் கூட நேசித்து என் மனசுக்கு என்னை புரிந்து கொண்டு என்கிட்ட பேச, என்ன அக்செப்ட் பண்ணிக்க ஒரு தெய்வம் இருக்கிறாருன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை கருத்தோட கருத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் அது முதல் கிருபையாய் நடத்தினார். உண்மையாகவே இந்த ரட்சிப்புங்கிறது ஆண்டவர் மட்டும் என்னை தேடி வரலன்னா கண்டிப்பா நான் உயிரோட இருந்திருப்பேனா இல்லையானே சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ரகிள், வாழ்வா சாவான்ற போராட்டம் தான். ஏற்கனவே காதுல கேட்டுக்கொண்டு இருந்த அந்த சத்தம், அந்த சத்தத்தினால என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. ஆனா அந்த மனசுக்குள்ள ஆண்டவர் எப்ப இயேசுதான் உண்மையான தெய்வம் நிரூபிச்சு காட்டட்டும்னு சொல்லி நான் கேட்ட போது, அந்த மேலே இருந்து இறங்கி வந்தது பாத்தீங்களா, என் மனசை நிறைச்சது பாருங்க. அந்த நிமிஷத்துல இருந்து அந்த சத்தம் ஓய்ந்தது. அதற்கு பிறகு நான் அந்த சத்தத்தை என் காதுகள் கேட்கவே இல்லை. அப்படி ஒரு பெரிய ஒரு விடுதலை எனக்கு வாழ்க்கையில. அதை எனக்கு வார்த்தையினால சொல்ல முடியல. அந்த சத்தம் அதுக்கப்புறம் காதுல கேட்கல. எனக்கு ஒரு மனசுல ஒரு எனக்காக இயேசு இருக்கிறார், எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் வாழ்க்கையில, எனக்கு அவர் இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், அவருடைய அந்த அன்பு, அவருடைய அந்த பாசம் என் மனசுல உணர்ந்ததுனால கர்த்தர் கிருபையாக என்னை அவர் பக்கம் இழுத்து கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டா, இயேசுவே ஞானஸ்நானம் எடுத்தாரு, அதனால ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்தேன். அது அடுத்து ஒரு 2 நாள்லயே எஸ்தர் என்னை கூட்டு போயிட்டு, எனக்கு ஜெபம் பண்ணலாம் தெரியாது, வா நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணலாம்னு நாங்க 2 பேரும் போய் ஜெபம் பண்ணோம். அது என்ன ஜெபம் பண்ணோம்னா எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அழுதேன், முழுக்க அழுதேன். அவ என்னவோ சொன்னா, நான் அழுதேன், இவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி முதலாக சபைக்கு போனேன். அந்த சர்ச்சுக்கு போனப்பையும் அவங்க என்ன பேசுனாங்கன்னே எனக்கு தெரியாது. ஆனா நான் அழுதேன்றது மட்டும்தான் ஞாபகம். எல்லாம் அவங்க பேசின வார்த்தை ஒன்றொன்றும் என்னிடத்துல பேசுவது போலவே இருந்து. அது முடிஞ்ச உடனே ஆல்டர் கால் கொடுத்தாங்க.
நான் தான் முதல்ல ஆளா போய் அழுதுட்டு போய் நின்று ஒப்பு கொடுத்தேன். அப்பதான் டாக்டர் டேவிட்க்கு நான் வந்து இயேசுக்கு என்ன வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் அப்படின்றதே தெரியும். அடுத்த வாரமே நான் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். சின்ன சின்ன காரியங்கள் தான் ஆண்டவரின் வாழ்க்கையில. என்னன்னா ஞானஸ்நானம் எடுத்தப்ப தலை நனைஞ்சிரும் இல்லையா? தலை நனைஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்டலுக்கு வந்தா எல்லாரும் என்ன கேட்பாங்க. அதுக்குள்ளேயே நம்ம பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்றதை நம்ம வாழ்க்கையில நம்மளால மறைக்கவே முடியாது. நான் வந்து டெய்லி கதை சஷ்டி கவசம் படிப்பேன். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னால அதை படிக்க முடியல. பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். உடனே என்னுடைய கிளாஸ்மேட் ரூம்மேட் இருக்கிறவங்க எங்க அம்மாக்கு லெட்டர் போட்டாங்க. உமா வந்து பைபிள் படிக்கிறா, அவ வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கிறத விட்டுட்டா, உமா பைபிள் படிக்கிறான்னு லெட்டர் போட்ட உடனே எங்க அம்மா அங்கேருந்து ஒரு பெரிய லெட்டர், நம்ம என்ன குலம் என்ன கோத்திரம் அம்மா, நமக்கு அதெல்லாம் வேண்டாமா அப்படின்லாம் எழுதுனாங்க. நானும் வந்து ஏன்னா நான் வீட்டுக்கு முதல் பொண்ணு, என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதனால அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மான்னு முதல்ல நான் ஒரு மறைத்து அதை நான் ஒண்ணும் இல்லை, நான் படிக்கிறேம்மா, நல்லா படிக்கிறேன், கவலைப்படாத, நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வரேன்ற மாதிரி லெட்டர் போட்டேன். அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்தா இவன் கண்டுபிடிச்சிருவாங்களே தலை நனைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதாவது அதுக்கு பேரு ஜபான்லாம் கிடையாது. எனக்கு உண்மையாவே அப்பெல்லாம் ஜபான்லாம் கிடையாது. மனசுல நினைப்பேன், அவ்வளவுதான். ஐயோ என்ன பண்றது அப்படின்னா சர்ச்சை விட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியே வர ஜோன்னு மழை கொட்டும். மழை பெய்யற நாளே கிடையாது. செப்டம்பர் மாசம் அது, மழையே பெய்யற டைமே கிடையாது. ஆனா அன்னைக்கு ஜோன்னு மழை கொட்டி நனைஞ்சிட்டே வந்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு ஒரு இதுவே இல்லாதபடிக்கு ஆண்டவர் அந்த நாள்ல ஒரு கிரியை செய்தார். ஆனா சத்தியத்தை மறைக்க முடியாது இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டது காலேஜ் முழுக்க தெரிந்தது. ஃபைனல் இயர்ல நான் படிக்கும் போது எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுதிட்டேன். எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வைவான்னு ஒண்ணு வைப்பாங்க காலேஜ்ல. அந்த வைவா வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, யார் வேணா ஃபெயில் பண்ணலாம். அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. எப்படி வேணா ஃபெயில் பண்ணலாம். அவங்க பிடிக்காதா அதை அவங்கள போட்டுடலாம். அதுல வந்து ஒரு சார் இருந்தாரு. அவர் வந்து பயங்கரமான ஸ்டான்ச் ஹிந்து அவரு. சோ நான் இந்த மாதிரி கிறிஸ்டினா மாறிட்டேன்னு தெரிஞ்ச உடனே என்ன வைவால ஃபெயில் பண்ணிட்டாரு. கடைசி எக்ஸாம் மத்ததுல எல்லாம் பாஸ். எங்களுக்கு வைவா முடிஞ்ச உடனே சொல்லிடுவாங்க. கடைசி எக்ஸாம் நான் ஃபெயில். இது வரைக்கும் நான் 5 இயர்ஸ் படிச்சதுல ஒரு வாட்டி கூட நான் வந்து ஃபெயில் ஆனது கிடையாது. இந்த கடைசி எக்ஸாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஃபெயில். அந்த ஃபைனல் எக்ஸாம்ல நான் ஃபெயிலு. அன்னைக்கு ஈவினிங் ரிசல்ட் சொல்லிட்டாங்க, நீ ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் இந்துவா இருந்து ஒரு வாட்டி கூட நான் ஃபெயில் ஆனது கிடையாது. ஆனா நான் இப்போ உண்மை ஏற்றுக்கொண்டேன், ஃபெயிலுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு அவமானம் இல்லை, உமக்குதான் ஆண்டவரே. நீங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ நீங்க செஞ்சுக்கங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ கிறிஸ்டியன் ஆனதுனாலதான் ஃபெயிலுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபைனல் எக்ஸாமினர்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்த்துட்டு, எதனால, ஏன்னா வைவால ஃபெயில் பண்றாங்கன்னா அது நிச்சயமா வந்து சம் ரீசன் அவங்களுக்கு தெரியும். சோ இவரு கேட்டிருக்கிறாரு, அந்த ஃபைனல் எக்ஸாமினர் அவர் வந்து கேட்டிருக்காரு. அவர் வந்து அவரு பழங்கால அந்த சித்தர் அந்த டைப்ல இருக்கிறவர். அவரு வந்து எங்க சாருக்கு அவரு சார் இவர் கேட்டிருக்காரு, ஏன்பா ஃபெயில் ஆகிட்டா இந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவரு சொல்லியிருக்காரு, அது என்ன கிறிஸ்டியன் ஆயிடுச்சு, அது எப்படி நம்முடைய சைவ மதத்தை விட்டு இந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அட போப்பா தெய்வம் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரா, நீ என்ன ஃபெயில் பண்றது, நான் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபெயில் போட்ட அந்த ஃபெயில வந்து அந்த சார் வந்து எனக்கு பாஸ் பண்ணி, முதல் நாள் ஃபெயிலு, அடுத்த நாள் பாஸ். கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில செய்தார். இது வந்து ஒரு சாதாரண காரியம்தான். ஆனா என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இறங்கி எனக்கு செய்த ஒரு பெரிய காரியம். ஏன்னா நான் மட்டும் ஃபெயில் ஆயிருந்தேன்னா கிறிஸ்டியன் ஆனதுனாலதானே சொல்லி எல்லாரும் ரொம்ப அந்த இடத்துல ஆண்டோடைய நாமத்தை தூஷித்திருப்பார்கள். கர்த்தர் கிருபையாக அந்த இடத்துல அவருடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளும்படியாக கிருபை செய்தார். அதற்கு பிறகு எனக்கு என்னன்னா, வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப பயம். எக்ஸாம்ஸ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா எப்படி வர்றது, எப்படி உங்களை ஃபேஸ் பண்றதுன்ட்டு டெய்லி வந்து ஜெபம் பண்ணுவேன். அப்போ கிருபையாக ஆண்டவர் அப்பயே வந்து ஒரு பென்டிகாஸ்டல் லைன்ல, அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த திரியேக தேவன் சத்தியத்துக்குள்ளாக நடத்தினார். அப்போ ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஆனா நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளல. அப்ப டெய்லி வானத்தை பார்த்து அழுவேன். ஆண்டவரே எனக்கு தைரியம் கிடையாதே, ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ பயம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தாவி வந்தாதான் பயம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு கத்துக் கொடுத்தாங்க. அப்ப நான் டெய்லி கேட்பேன், ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவி தாங்கப்பா, என்னால முடியவே முடியாது, வீட்டை ஃபேஸ் பண்ணவே முடியாதுன்னு நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிற என்னுடைய பெருமை, என்னுடைய அகங்காரம், என்னுடைய அந்த திமிரு, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தார். எப்படி என் வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்று சொல்லி ஆண்டவர் வந்து அந்த நாளிலே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து ஒவ்வொரு அந்த நாட்களில எனக்கு ஒரு சில நாட்கள் எனக்கு காட்டி கொடுத்தாரு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய அன்பு போதும், நான் உண்மையாவே இப்படிப்பட்டவதான், நான் பயங்கர திமிரு பிடிச்சவ, நான் எனக்கு வந்து பயங்கர பெருமை ஜாஸ்தி எனக்குள்ள,
அகங்காரம் ஜாஸ்தி, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தப்ப ஆண்டவர் என்னை வந்து கிருபையாக ஒவ்வொரு காரியமா என்னிடத்துல காணப்பட்ட குறைகளை எனக்கு சுட்டி காட்டி 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 ஒப்பு கொடுக்க வைத்தார். பின்பு கடைசியாக எனக்கு ஆண்டவர் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கர பிரச்சனை. அடிச்சாங்க, உதைச்சாங்க. எங்க அப்பா என்ன அடிச்சதுல அந்த தொடப்பமே பிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு அடிச்சாங்க. எங்க மாமா சத்தியம் வாங்கினார்ல, அவர் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்துட்டு, அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய வார்த்தையை தட்டவே முடியாது. இப்படிம்மா பின்னாடி 3 குழந்தைகள் இருக்காமா, என்னம்மா இப்படின்னு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி எல்லாம் பார்த்தாங்க. நான் உன்னையும் தான் எங்க மாமா சொன்னாமா, நான் எதுவுமே சரி இயேசுவை என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் மாமா, நான் யாருக்கிட்டயும் சொல்லல மாமா, நான் மனசுக்குள்ள வச்சு கும்பிட்டுக்கிறேன் மாமா, நான் யார்கிட்டயும் சொல்றேன், நீங்க நினைக்கிறமா நான் பொட்டு வச்சுக்கிறேன், பூ வச்சுக்கிறேன், நான் எல்லாம் பண்ணிக்கிறேன் மாமா. எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீ உடனே பார்த்து எனக்கு நீ யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடு, நான் இயேசுவை என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன், யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேம்மா. ஏன்னா நான் தான் மூத்த மகள். அதற்கு பிறகு என் தங்கைங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. நான் வந்து இயேசுவை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா பின்னாடி பிரச்சனை வரும், அத வெளியில தெரிஞ்ச பிரச்சனை வரும், நீ யாருக்கிட்டயுமே சொல்லாதம்மா, நானும் சொல்ல மாட்டேன், நீ யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னா. எங்க அம்மா வந்து எங்க அம்மா வந்து என் கையை பிடிச்சிட்டாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு, இந்த கையை காலா நினைச்சு உழறண்டி, தயவு செஞ்சு இயேசுவை மட்டும் விட்டுருடி அப்படின்னா. நான் எங்க அம்மா சொன்னம்மா, நான் உன் காலில் வேணாலும் விழறேன், இயேசுவை மட்டும் விட மாட்டேன், நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன், நீ யார்கிட்டயும் சொல்லிடாத, நானும் சொல்ல மாட்டேன்னு. ஆனா எங்க அம்மா போய் எல்லார்கிட்டையும் தண்டரப்பட்டாங்க. எங்க வீடு பக்கத்து வீடு எல்லார்ட்டையும் போய் உமாவுக்கு சொல்லுங்க, உமாவுக்கு சொல்லுங்க, உமாவுக்கு சொல்லுங்க. அப்ப கேட்கிறவங்க கிட்ட நான் வந்து என்னுடைய விசுவாசத்தை நான் மறைக்க முடியும். இப்போ நான் சொன்னேன், பிரச்சனை பெருசாச்சு, இயேசுதான் கும்பிடுவேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு ஒரு நிலைமை வந்த போது பயங்கர போராட்டம். அடித்தார்கள், உதைத்தார்கள், இன்னும் நம்ம பண்ணாங்க. எங்க மாமா இன்னும் கூட ஞாபகம் இருக்கு, தலையில குட்டி அடிச்சப்ப இங்க போய் வீங்கிருச்சு, அப்படியே 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 கொப்பளம் ஆயிடுச்சு, அந்த இடத்துல பெருசா அப்படியே ஒரு பெரிய ஒரு பால் மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை, அதான் சொல்ல முடியும், அந்த கிருபையினாலே ஆண்டவர் அவரை பற்றி கொள்ள உதவி செய்தார். ஆனா இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது என் தங்கைங்க 2 பேரும், என் தங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அவ சொன்னான், நல்லா வேணும், நம்ம மதத்துல என்ன இல்லாட்டி இவ இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு போனா நல்ல அடி வாங்கட்டும், வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சாலும். அப்போ நான் வந்து அந்த என் மனசுல இருந்த சந்தோஷம் பாருங்க, அதுக்கப்புறம் என்னால அந்த டிவி நான் பாக்குறத விட்டுட்டேன். எங்க தங்கச்சிக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து டிவி பார்ப்போம், சினிமா பார்ப்போம், கதவு படிப்போம். ஆனா அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு தனியா போய் இருக்க ஆரம்பிச்சேன். இவங்களோட எல்லாம் உட்காந்து டிவி பாக்குறது இல்லைன்னு ஒண்ணு. அப்ப என் தங்க வந்து 12th, அவன் என்ன பண்ணா, 12th படிச்சுட்டு இருக்கிற அவ எப்படியாச்சும் டிவி பாக்குறத விட்டுறணும், அப்பதான் நல்ல மார்க் எடுக்கணும். அப்ப இந்த ஜீசஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த உமாவுக்கு டிவி பாக்குறத விட ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிறார். அதனாலதான் அவ டிவி பார்க்காம இருக்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த ஜீசஸ் எப்படி இந்த சந்தோஷத்தை கொடுத்தான்றத மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டிவி பார்க்காம இருந்து நல்ல மார்க் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிதான் ஒரு நாள் என்னிடத்துல வந்து சத்தியத்தை கேட்கும்படியாக வந்தாள். அதை சொல்லணும்னா அதுக்கும் டைம் ஆயிடும், அதனால அதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். சத்தியத்தை சொன்ன போது கர்த்தர் கிருபையாக அவளை தொட்டார். அவளை தொட்ட போது அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அப்போ என்னோட இன்னொரு தங்க, ஐயோ உமாட்ட போய் எதுவும் பேசிடாதடி, அவ மாத்திடுவாடி அப்படின்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருந்தவ, இவ மாறின உடனே ஏய் உமாட்ட வந்து கேள்வி, அவ கரெக்டா தாண்டி சொல்றான்னு சொல்லி அவகிட்டையும் சொன்ன போது, என் இன்னொரு தங்க லதா கிட்ட சொன்ன போது லதாவும் ஆண்டவரால் தொடப்பட்டு அவளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இப்ப எங்க வீட்டுல நானு, மங்களம், லதா 3 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். கர்த்தரோட கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். இப்ப டக் ஆஃப் வார் பெருசாயிடுச்சு. நானு, என்னோட 2 தங்கைகள், என்னுடைய ஒரு தங்கை, எங்க அப்பா அம்மா பயங்கர சண்டை. ஒரு முறை 2 முறை எங்க 3 பேரையுமே வீட்டை விட்டு கட்டுன ட்ரெஸ்ஸோட வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்காங்க. அப்ப எனக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்டியன் டாக்டர் ஜோதிமணி, இப்ப அவங்க கர்த்தருக்குள்ள மறைச்சிட்டாங்க. அவங்கதான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. 2 முறை 2 வாரம் அவங்க வீட்டுல நாங்க இருந்திருக்கிறோம். 2 வாரம் அவங்கதான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. 2 முறையும் இந்த மாதிரி என்ன பொம்பளை பிள்ளைங்க, அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்த கூடாது, என்னதான் ஆனாலும் இங்க திருப்பி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எங்களை கூட்டு வந்தாங்க. வாரம் போராட்டம் நடக்கும். எப்படின்னா, சர்ச்சுக்கு கிளம்ப போங்கன்னு வாங்க, ஆனா கதவை தாப்பா போட்டு பூட்டி விட்டுருவாரு எங்க அப்பா. அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், உள்ளேயே 3 பேருமா சேர்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோம். எங்க அப்பா உடனே கோவம் வரும், கதவை தந்து கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். உடனே கிட்ட ஓடி போய் சர்ச்சுக்கு போயிடும். இப்படி எல்லாம் பல காரியங்கள் நடந்தது. ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசினார். இப்படி ஒரு 1991ல நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் என்னோட 92 எண்டுல பேசினார். உன்னை நான் எந்த பாதையில் நடத்தினாலும் நீ போறதுக்கு ஆயத்தமான்னு கேட்டார். ஆண்டவரே, நீங்க எந்த பாதையில் நடத்தினாலும் நான் வர்றதுக்கு நான் ஆயத்தம்பா, எனக்கு நீங்க போதும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போது 93ல ஜனவரி மாசத்துல அன்னைக்கு அது அந்த பொங்கல் ஹாலிடேஸ், நாங்க வந்து அந்த சாமி எல்லாம் கும்பிடுறது கிடையாது. அதனால பயங்கர பிரச்சனையா இருக்கும், அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை.
அப்போ எங்க அப்பா என் தங்கச்சிங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க, நானும் எங்க அப்பா மட்டும் தான் இருக்கிறோம். இப்ப எங்க அப்பாவுக்கு என்னன்னா, இவளால தானே தங்கைங்க 2 பேரும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதனால இவளை மட்டும் வீட்டை விட்டு எப்படியாச்சும் வெளியே துரத்திட்டா மத்தவங்களை நம்ம எப்படியாச்சும் திருப்பி நம்ம கிண்டு வாக்கிடலாம்னு சொல்லி எங்க அப்பா என்னை மாத்திரம் வீட்டை விட்டு வெளியே துரத்தினார். என்ன சொன்னார்னா, ஏசு தானே உனக்கு அப்பா, அப்படித்தானே நீ ஜெபம் பண்ற, அவன் உனக்கு அப்பான்னா அவனே உனக்கு சோறு போடுறான், ஏன் வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்தினார். அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் இருக்கு. எங்க சர்ச்சுக்கு எல்லாம் போகும்போது எவன்டி அங்க சர்ச் வாசல்ல நிக்கிறான்னு தான் கேட்பாரு. ரொம்ப ரொம்ப பேட் வேர்ட்ஸ் வச்சு எல்லாம் திட்டுவார். ஆனா கடைசியாக என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தின போது இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் அனுப்பினாரு. ஏசு உனக்கு அப்பான்னா அவனே சோறு போடுறான், வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்தினார். நான் ஆண்டவர் கிருபையாக நடத்தினார். வீட்டை விட்டு வெளியே வரும்போது எங்க போறதுன்னு தெரியல. அப்ப என் கையில ஒரு பத்திரிகை இருந்தது. அந்த பத்திரிகையில ஆண்டவர் சொன்னார், இந்த பத்திரிகையில இருக்கிற அட்ரஸ் போனார். அது எனக்கு முன்ன பின்ன தெரியாத இடம். எனக்கு வந்து நாங்க ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, வெளியில எல்லாம் எங்கேயுமே எங்களை அனுப்ப மாட்டாங்க. பயங்கரமான ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளாக இருந்த குடும்பம் தான். எனக்கு தெரிஞ்சது இங்க இப்ப சென்னையில கிளம்பணும்னா திருநெல்வேலியில போய் இறங்குவேன், திருநெல்வேலியில கிளம்பணும்னா சென்னைக்கு வருவேன். மத்தபடி பேரண்ட்ஸ் எல்லாமே எங்கேயே போக மாட்டோம். ஆனா எனக்கு இப்ப இந்த அட்ரஸ் எங்கன்னா மயிலாடுதுறைன்னு போட்டிருக்கு, அது எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆண்டவர் அங்க போன்னு சொன்னப்ப அப்ப அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நான் ஜெபம் பண்ணது என்னன்னா, ஆண்டவரே நான் முதல்ல உள்ள நுழைவேன் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள, முதல் வர்ற பஸ் மயிலாடுதுறை போற பஸ்ஸா இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான். அப்ப மாயவரம் பேரு, மாயவரம் பஸ்ன்னா நான் போவேன், இல்லைன்னா நான் வந்து இன்னும் வேற பஸ் பிடிச்சி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருவேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டே போனா, நான் உள்ள நுழையிறேன், முதல் பஸ் மாயவரம்னு போட்டுதான் வந்தது. சரின்னு ஏறி உட்கார்ந்தேன். எங்க போறோம் எப்படி போறோம்னு தெரியாது. போய் இறங்கி அந்த அட்ரஸை கேட்டு அந்த அந்த சர்ச்சுக்கு போனேன். அந்த பாஸ்டர் அம்மா இருந்தாங்க. இந்த மாதிரி சொன்னப்போ அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். இந்த அட்ரஸ் கத்தர் கொடுத்தாரு, வர சொன்னாரு, நான் வந்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் அந்த பாஸ்டர் அவங்க வந்தாங்க. அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் நான் இருந்திருப்பேன். இந்த சபையிலேயே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சபைக்கு வந்த ஒரு குடும்பத்தார் இந்த மாதிரி ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்து வெளியில விரட்டப்பட்ட ஒரு ஒரு மகள் இங்க இருக்கிறான்றத கேள்விப்பட்டு அவங்க வீட்டுல அவங்க மகள் எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்ட அப்படின்னால நம்ம வீட்டுல ஒரு பிள்ளையா அந்த பிள்ளை இருக்கட்டும். ஏன்னா சர்ச்ல வந்து எனக்கு வந்து அது அது வந்து ஒரு பொதுவான இடம், தனியா ரூம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பாஸ்டமா அவங்க இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது, அதனால இது மாதிரி அது ஒரு ஒரு ஆனா அந்த இடத்துலயே ஆண்டவர் இருக்க உதவி செய்தார். கர்த்தருடைய கிருபை தான் அது எல்லாமே. இப்ப யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் நடத்தின ஒரு 5 பைசா கூட இல்லாம ஆண்டவர் என்னை வந்து கிருபையா நடத்தினார். எங்க அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தினப்போ என்கிட்ட ஒரு 450 ருபீஸ் இருந்தது. அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் அப்போ நகை போட்டிருப்பேன், எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். கழட்டி வச்சுட்டு, ஏன்னா எங்க அப்பா சொல்லுவாரு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவன் கூடயே ஓடி போயிட்டான்னு சொல்லுவாரு எங்க அப்பா. அதனால எல்லாவற்றையும் கழட்டி வைத்து விட்டு நான் வெறும் அந்த 450 ருபீஸ் மட்டும்தான், ஒரு 2 செட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் தான் எடுத்துட்டு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் இந்த மாதிரி சர்ச்சிலேயே எவ்வளவு நாள் இருக்கிறது, தயவு செய்து எனக்கு யாரையாச்சும் பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஆண்டவரே. நான் வந்து டாக்டரா இருக்கிறதுனால டாக்டரா வேணும்னு கேட்கல. நான் வந்து அழகா இருக்கணும், அது குட்டையோ நெட்டையோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வேற எதுவும் கேட்கல. ஆனா உன்னே ஒண்ணு கேட்கிறேன் ஆண்டவரே, உண்மை போல என்ன உண்மையா நேசிக்கிறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களா இருந்தா எனக்கு நீங்க யார வேணாலும் இப்ப சொல்லுங்க ஆண்டவரே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் ஜெபித்தப்போ கர்த்தர் இடத்துல பேசினாரு, என்னை போல இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் மாறாமல் உண்மையா நேசிக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்னு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அப்ப எனக்கு என்ன நீங்க சொல்றீங்க, எனக்கு வசனம் கொடுங்கன்னு கேட்டப்ப ஏசாயா 54:5 உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். தைன் மேக்கர் இஸ் தைன் ஹஸ்பண்ட் அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்துல. அதே போல ஓசியா 2வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, ஓசியா 2:19-20 வாசிக்கும் போது, உன்னை எனக்கென்றே நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கென்றே நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்று இருக்கும். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், ஐ வில் பெட்ரோத் யூ அப்படின்னு இருக்கும். அப்ப ஆண்டவர் இந்த வசனங்களின் மூலமா என்னோட பேசினார். அப்ப நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய 23வது வயதுல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே எனக்கு உங்க அன்பு போதும், எனக்கு இனிமேல் நான் வந்து எந்த அன்பையும் நம்பி நான் ஏமாற விரும்பல. ஏன்னா அப்பா அம்மா ஃப்ரெண்டு அவங்க உண்மையா நேசிக்கல, அப்பா அம்மா அவங்க வந்து நம்மளை பாதுகாப்பாங்கன்னு நினைச்சா அவங்களும் வந்து கடைசியில மதம் தான் அவங்களுக்கு பெருசா இருந்ததோ ஒழிஞ்சு அவங்களுக்கு வந்து மகள் என்கிற ஒரு அந்த அன்பு அவங்களுக்கு வந்து இல்ல. அப்போ என்னை உண்மையாய் நேசிக்க நீர் இருக்கும்போது எனக்கு இந்த உலகத்துல வேற எந்த அன்பும் வேண்டாம் ஆண்டவரே, உங்களுடைய அன்பு போகுதுன்னு நான் ஒப்பு கொடுத்தேன். 1993 பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி எங்க அப்பா ஜனவரி 16 என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தினாரு. பிப்ரவரி 8 நான் ஆண்டவருக்கு இந்த பொருத்தனையை செய்த, ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன், கடைசி வரைக்கும் நீர் என்னோடு இரு, எனக்கு அது போதுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். இந்த நாள் வரைக்கும் 93ல இருந்து இது 2021 கர்த்தர் கிருபையாக இத்தனை வருஷங்கள் இந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து 1991 செப்டம்பர் மாசம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து இந்த 30 வருடங்கள் வரைக்கும் கூட கர்த்தர் கிருபையாக எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து
பாதுகாத்து வருகிறார், நடத்தி வருகிறார். நான் ஞானஸ்நானம் எடுத்தப்ப ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே என் கைய நான் உங்க கையில கொடுக்குறேன், நீங்க என் கைய பிடிச்சுக்குங்க. ஏன்னா எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறதுன்றது அவ்வளவு ஒரு ஈஸியான காரியம் இல்ல. அதுவும் எங்க குடும்பம் எல்லாம் ரொம்ப ரொம்ப வைராக்கியமான குடும்பங்கள். இன்னும் கூட என்னெல்லாம் இன்னும் நிறைய வீட்டுல உள்ளேயே ஏத்துக்க மாட்டாங்க. எங்க மாமா எல்லாம் இப்பதான் லேட்டஸ்டா ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ் ஆகத்தான், அதுவும் எங்க மாமி சிக்கான போது அவங்கள போய் பார்க்க போனப்பதான் என்னை வீட்டுக்குள்ளேயே விட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. இல்லைன்னா அப்படியே ரோட்லயே நின்றுட்டு நான் அப்படியே ஏதாவது எங்க அம்மா கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே கொடுத்துட்டு தான் வருவேன் ஒழிஞ்சு அங்க வீட்டுக்குள்ள போக முடியாது. இப்பதான் என்னை வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஐதீகமான ஆச்சாரமான குடும்பமாக இருந்த எங்கள் குடும்பத்துல கர்த்தர் கிருபையாக என்னை வேறு பிரித்தது மாத்திரமல்ல, என் தங்கைங்களையும் கர்த்தர் கிருபையாய் ரட்சித்தார். அந்த ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவரை அந்த குடும்பம் அந்த குடும்பம் என்னை தன்னுடைய சொந்த மகளாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வீட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நான் அங்க இருந்தேன். அப்பதான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் எந்த இடத்துல இருந்து விரட்டப்பட்டனோ அதே இடத்துல நான் சாட்சியா இருக்கணும், எனக்கு மெட்ராஸ்லயே எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் ஜெபித்த போது கர்த்தர் கிருபையாக சென்னையில எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைக்கும்படி உதவி செய்தார். 95ல நான் சென்னைக்கு மறுபடியுமாக வந்தேன். இங்கேயே நான் தனியா ஒரு வீடு எடுத்து என்னோட ஒரு சகோதரி கூட நர்ஸாக வேலை பார்க்கிற ஒரு சகோதரி கூட அந்த சர்ச்சில இருந்து அனுப்பி வைத்தார்கள். அவர்களும் கூட இருந்து நாங்க 2 பேரும் தனியா இருந்தோம். அப்ப எங்க அப்பா அந்த வீட்டுக்கு வந்தார். நான் சென்னைக்கு வந்துட்டேன்றதை கேள்விப்பட்டு எங்க அப்பா வந்தார். நான் தங்கி இருந்த அந்த வீட்டை பார்த்துட்டு எங்க அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, நிஜமாகவே உன் ஜீசஸ் தாண்டி உனக்கு அப்பா இவ்வளவு உன்னை நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சாட்சி சொன்னார். அந்த நாளில இருந்து என் தங்கைங்க அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட தங்கைகள் வீட்டுக்கு வந்து போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என் குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க ஆரம்பித்தார். எங்க அப்பா இயேசுவை எங்க அப்பா ரட்சிக்கப்படணும்னு நாங்க நிறைய தடவை நாங்க சத்தியம் சொல்லியிருக்கிறோம், எங்க அம்மாவுக்கும் சொல்லியிருக்கிறோம். ஆனா அப்படியே போய்கொண்டே இருந்தது, நாட்கள் போய்கொண்டே இது நடுவுல ரட்சிக்கப்படாத ஒரு தங்க இருக்கிறாள், அவளை இந்துவிலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. 4 வருடங்கள் பிள்ளை இல்லை. என் தங்கைங்க 2 பேருமே நாங்க கல்யாணம் பண்ணா கிறிஸ்தவ கல்யாணம் தான் பண்ணுவோம்னு சொன்ன பிறகு அவர்களுக்கு கிறிஸ்தவ மார்புகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்த போது என்னுடைய தங்கைக்கு திருமணம் ஆன உடனேயே குழந்தை பாக்கியம் தரிக்கும்படியா கர்த்தர் கிருபை கொடுத்தார். அப்ப எங்க அப்பாட்ட என் தங்க சொன்னா, குழந்தைன்னு ஒண்ணு கிடைச்சதுன்னா அந்த உயிர் கடவுளால தானே அப்ப வரணும், அப்ப எனக்கு கடவுள் குழந்தை கொடுத்தா நீங்க இயேசு ஏத்துப்பீங்களான்னு சொன்னப்ப எங்க அப்பா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ குழந்தை பிறந்த பிறகு என் தங்க சொன்னா, அப்ப நீங்க உண்மையா ஒப்பு கொடுக்கணும். இதுக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் எங்க வீட்டை சந்திச்சாரு. சர்ச்சுக்கு வருவாங்க. எங்க அப்பா அம்மா திருமணத்துக்காக சபைக்கு வந்தார்கள். அதற்கு பிறகு குழந்தை பிறந்த உடனே குழந்தைய பாத்துக்கணும்னு எங்க அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. எங்க அப்பாவும் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாரு. சர்ச்சுக்கு வருவாங்க, சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க, கூட இருப்பாங்க, போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா என் தங்க எங்க அப்பாட்ட கேட்டப்போ, குழந்தை பிறந்தா நீ இயேசு ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க இல்லப்பா அப்படின்னு சொன்னப்போ எங்க அப்பாவுக்கும் கர்த்தர் தரிசனத்துல அவர் படுத்து கொண்டு இருக்கும் போது எங்க அப்பாவுடைய அந்த ஆத்மா மேல எழும்பி தேடுது. அப்படியே யார் தருவான்னு. அப்போ ஜீசஸ் நின்று நான் தரேன் வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுவது போல ஒரு தரிசனத்தை கண்டு எங்க அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஞானஸ்நானம் எடுத்தார். கர்த்தருடைய கிருபையில எங்க அப்பா 2000ல ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அதற்கு பிறகு 2017ல எங்க அப்பா கர்த்தருக்குள்ளாக மரித்தார். 2017ல எங்க அப்பா மரிப்பதற்கு முன்பாக எனக்கு ரொம்ப பாரம் என்ன அப்படின்னா, இத்தனை வருஷங்கள் இருந்தும் எங்க அம்மா இன்னும் இயேசுவை ஏத்துக்கலையே அப்படின்னு சொல்லி சத்தியத்தெல்லாம் கேட்பாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு என்னன்னா, எங்க மாமாவை குறிச்ச ஒரு பயம். இன்னும் எங்க மாமா என்கிட்ட சத்தியம் வாங்கின மாமா உயிரோடு இருக்கிறார். அவர் குடும்பத்துக்கு ஒரு தலைவர் மாதிரி இருக்கிறார். அவரை நம்ம எதிர்த்து கொண்டு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாதுன்னு எங்க அம்மா சத்தியெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன் வரல. அப்ப நான் அதுக்கு முந்தின வருடம் அந்த ஒரு ஃபாஸ்டிங் பீரியட்ல நான் ரொம்ப அழுது ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே இது எப்படியா என் குடும்பத்தை தொடரணும் ஆண்டவரே. எங்க அம்மா அப்ப 2012ல அவங்களுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் நடந்தது. அவங்களுடைய கேல் பிளாடர் பர்ஸ்ட் ஆகி அவங்க ஜீவனுக்கு ஒரு ரொம்ப போராடி கொண்ட நிலைமையில கிருபையாக காப்பாற்றப்பட்டார்கள். அப்போல இருந்தே கொஞ்சம் சிக்காயிட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் கேட்பேன், ஆண்டவரே வயசாயிடுச்சு, அவங்க எப்படி ஆயிடுச்சுன்னு இயேசு ஏத்துக்கணுமேன்னு சொல்லி அந்த டைம்ல நான் ரொம்ப அழுது ஜெபித்த போது அப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் சொல்லி கொடுத்தேன். ஆண்டவரே நீர் ஒருவேளை இது என்னுடைய குறைவுனால இருக்குமானா எனக்கு நீர் தண்டனை கொடுத்தா கூட பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா எப்படியானு எங்க அம்மா மரிப்பதற்கு முன்பாக எங்க அம்மா இயேசுவை ஏற்றுக்கணும். ஏன்னா ரொம்ப வீக்கா இருந்தாங்க. அப்படி ஜெபித்த போது 2017ல மார்ச் மாதத்துல எனக்கு ஒரு மைனர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்படியா கர்த்தர் அது ஒரு காரியம். ஆக்சிடென்ட் சென்ஸ் என்னன்னா, இதே நான் சொன்ன பாருங்க, அந்த சாவ்லான் மாதிரி ஒரு லிக்விடு, அதே இது ஒருத்தர் எனக்கு கொடுத்தாரு. அது பிளாஸ்டிக் பாட்டில்ல கொடுத்துட்டாங்க. அது பிளாஸ்டிக் பாட்டில்ல கொடுக்க கூடாதான், அது கிளாஸ் பாட்டில்ஸ்ல தான் இருக்கணும், இல்லைன்னா அது பர்ஸ்ட் ஆயிடும். எனக்கு அது தெரியாது. அவர் கொடுத்தப்போ நான் தெரியாம அதை ஒரு நாள் மார்னிங் ஓபன் பண்ணப்ப அது பர்ஸ்ட் ஆயிட்டு
என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே அந்த ஆசிட் கலந்த அந்த சொல்யூஷன் வந்து பட்டுடுச்சு. அது பின்பாக நான் வேணா அந்த போட்டோஸ் நான் வேணா ஷேர் பண்றேன். அது என்னோட இதுல இருக்கு. அது பேர்ன் ஆயிடுச்சு. என்னுடைய ஃபேஸ் எல்லாம் பேர்ன் ஆயிடுச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட பயங்கர எரிச்சல், பயங்கர எரிச்சல். இப்போது இருக்கிற மாதிரி இந்த ஃபேஸ் இல்ல. அது பார்ப்பதற்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு ஃபேஸ் இதுவானோன்னு அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இதை நீ அனுமதித்தீர்? என்னுடைய பகுதியில என்ன காரியம் அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ வந்து இதை திறக்கலைன்னா உங்க அம்மா திறந்திருப்பாங்க. உங்க அம்மா முகத்துல அது வெடிச்சிருந்தா அவங்கள காப்பாத்தி இருக்கவே முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்ப நான் எங்க அம்மாட்ட அதை சொன்னம்மா, நீ நீ வேணா யோசிச்சு பாரு, நான் மட்டும் இந்த பாட்டில திறந்தில்லைன்னா நீ திறந்திருந்தேன்னா கண்டிப்பா அது உன் முகத்துல வெடிச்சிருக்குமா, என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. கர்த்தர் உன்னை காப்பாத்தினார். எனக்கு இந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லம்மா, உனக்கு கர்த்தர் இந்த கிருபையை கொடுத்து உன்னை காப்பாத்தினாருன்னு சொன்னப்ப எங்க அம்மா அதிலே தொடப்பட்டார்கள். கர்த்தர் கிருபையாக 2017 எங்க அம்மா ஞானஸ்நானம் எடுக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். எங்க அம்மா ஞானஸ்நானம் எடுத்த 13வது நாள் எங்க அப்பா கர்த்தருக்குள்ள கிருபையாக அவர் மரித்தார். அப்பா மரித்த பிறகு இன்னைக்கு அம்மாவை பார்த்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நிறைய அநேக காரியங்கள் இருக்குது. சாட்சி சொல்ல போனா ஒவ்வொரு காரியமாய் சொல்லிக்கொண்டே போலாம். ஊழிய பாதை என்று வரும்போது நான் 95ல சென்னைக்கு வந்தேன். 95ல சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்ட் டைம் ஊழியமும் பண்ணிக்கிட்டு அதே நேரத்துல நான் பிரைவேட்டா கிளினிக்கும் வச்சிருந்தேன். அப்போ 2000 எவ்ரி இயர் எண்ட்ல ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் வந்து அந்த 2000 எண்ட் ஆஃப் த 2000ல நான் ஜெபம் பண்ணும்போது 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. உனக்கு பணம் வேணும் அப்படின்னா நீ தொடர்ந்து டாக்டரா வேலை பாரு, இல்ல என்னுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா நீ கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்ப அந்த நாளே நான் என்ன பண்ணேன்னா ஜான்வரியில நான் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்ப நானும் என் தங்கைகள் எல்லாமே பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா ஏசிஏ சர்ச் பொரசவாக்கத்துல பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா அவங்க சபைக்கு தான் போய் கொண்டு இருந்தோம். அப்ப நான் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், என்ன இப்படி திடீர்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்ல பாஸ்டர், கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, நான் முழு நேர ஊழியத்துக்கு நான் கண்டிப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் கிருபையாக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா அவர்களுக்கு கீழாக உதவி ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய அந்த போட்டோஸ் நான் ஐ வில் ட்ரை டு ஷேர். பாஸ்ட் இந்த போட்டோ போட்டதுனால பழைய போட்டோவை எப்படி எனக்கு வந்து என்னுடைய ஃபேஸ் வந்து இட் வாஸ் லைக் எப்படி மாறுச்சு அப்படின்றது உங்களுக்கு இன்றைக்கு நீங்க பார்க்கிற இந்த ஃபேஸ் இல்ல, அப்போ ரொம்ப ஒரு ஒரு இது பாஸ்டம்மாவோடு நான் எடுத்த போட்டோ. பாஸ்டர் நான் முடிஞ்ச ஷேர் பண்றேன். இது பாஸ்டம்மாவோடு நான் ஊழியத்துல இருந்த போது எடுத்த போட்டோ. நினைக்கல ஷேர் பண்ணணும்ட்டு, அது பாஸ்டர் அதை போட்டதுனால ஐ வில் ட்ரை டு ஷோ. ஆண்டவர் வந்து எவ்வளவு நல்லவரா இருந்து இன்னைக்கு நீங்க இந்த பார்க்கிற இந்த முகத்தை எனக்கு கொடுத்துடுறாருன்னு சொல்லும் போது உண்மையாவே அது எனக்கு மிகவும் ஒரு ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. பாஸ்டர் இதை முடிஞ்சா நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த 2 இந்த போட்டோஸ் இது இப்படிதான் இருந்தது என்னுடைய முகம். பாஸ்டருக்கு நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நீங்க பார்க்கிறபடி கர்த்தர் கிருபையாக அந்த 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 இது வந்து அப்படியே அந்த ஃபேஸ்ல வந்து பட்டதுனால என் முகம் எல்லாமே இங்கெல்லாம் இன்னும் என்னுடைய கண் பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னும் கூட அந்த சில மார்க்ஸ் மைல்டா அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற பண்ணி எனக்கு உண்மையாவே நினைச்சேன், சரி இனிமேல் நம்ம வந்து பேசவே முடியாது, இனிமேல் நம்ம ஊழியத்துல எந்த முகத்தை வச்சுட்டு நம்ம வந்து ஊழியம் பண்றது, இப்படி ஒரு காரியம் நடந்துச்சேன்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவா செய்கிறவன் நீ நினைச்சேன்னா நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு. அப்போ பயங்கர அதாவது எரியுது ஃபேஸ் எல்லாமே, அப்படியே அந்த அந்த ஸ்கின்ல பட்ட இடம்லாம் அப்படியே இட்ஸ் லைக் பேர்னிங். அதாவது அப்பதான் நினைச்சேன் இந்த இந்த பேர்ன்ஸ்ல எல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு அவங்களுடைய சரீரத்துல வேதனை இருக்குன்றத அந்த நாளிலே நான் உணர்ந்தேன். எதற்காக நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் போகிற பாதைகள் வந்து ஒருவேளை நமக்கு வந்து விரும்பாத பாதைகளாக இருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றையுமே அவருடைய வசனம் சொல்லுகிறது இல்லையா, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்தார் கர்த்தர். கிருபையாக எங்க அம்மாவுடைய ரட்சிப்பை எங்க அப்பா பார்த்துட்டு கர்த்தருக்குள்ள மறிக்க முடியாது கிருபை செய்தார்.
எங்க அப்பா அம்மா என் தங்கைங்க எல்லாரும் இப்ப இன்னும் ஒரே ஒரு தங்க, என்னோட தங்க வித்யா மாத்திரம் தான் இன்னும் ரட்சிக்கப்படல. அவள் மாத்திரம் அவளும் அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2001ல இருந்து 2012 வரைக்கும் பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா, பாஸ்டர் அம்மா ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கு உதவியாகவும் அதே நேரத்துல ஊழிய பாதையிலையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அநேகரை கர்த்தருடைய பெரிதான கிருபை என்ன அப்படின்னா, சாட்சி சொல்லி அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த, என்னுடைய இந்த காரியங்களை சொல்லும் போது, கடந்து வந்த பாதைகளை சொல்லும் போது அநேகர் இதனாலே தொடப்பட்டு தங்களுக்கு வருகிற அந்த கஷ்டத்தின் பாதையில, வேதனையின் பாதையில, தனிமையின் பாதையில போகிறவர்களை கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்த, கர்த்தருக்குள்ளாக தைரியப்படுத்த கர்த்தர் என்னை இந்த நாள் வரைக்கும் பயன்படுத்தி வருகிறார்னு சொன்னா அது உண்மையாகவே ஆண்டவருடைய பெரிய கிருபை தான். நான் எப்பயுமே அந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை நினைத்துக் கொள்வேன். எனக்கு தேவன் அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை என்று சொல்லி பவுல் சொல்வது போல, ஆண்டவருடைய கிருபை இந்த நாள் வரைக்கும் வாழ்க்கையில உறுதுணையா இருந்து நடத்தினது என்பதுதான் நான் சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம்னு சொல்லும் போது, முக்கியமா தனிமையின் பாதையில, வேதனையின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில போகிறவர்களை அவங்களுக்கு வார்த்தையை சொல்லி கர்த்தர் அவர்களை நடத்துகிற அந்த பாதையை, கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையில என்ன கர்த்தர் நடத்தி இருக்கிறதுனால அந்த பாதையிலே அவர்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாய், இந்த ரூத் எப்படியாக எந்த விதமான ஏதும் இல்லாத இருந்த போது கர்த்தரை நம்பி உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் வந்த அவளுக்கு ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமான ஒரு வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் எப்படி செய்தாரோ அதே போல கர்த்தரை அண்டிக் கொண்டவர்களை கர்த்தர் நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டார், நிச்சயமாக நடத்துவார் என்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடத்தி வந்த இந்த பாதையை நான் சாட்சியாக சொல்ல முடியும். நான் அவங்களுக்கு சொன்ன ஞானஸ்நானம் எடுத்த போது ஆண்டவர்கிட்ட நான் சொன்ன, ஆண்டவரே என் கைய உங்க கையில கொடுக்குறேன், நீங்க என் கைய பிடிச்சுக்கங்க. நான் உங்க கைய பிடிச்சுக்கிட்டேன்னா நான் விட்டுட்டு ஓடிடுவேன் ஆண்டவரே. ஆனா நீங்க என் கைய பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வார்த்தையின்படி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதனால நீங்க ஒருபோதும் என்னை கைவிட மாட்டீங்க, நீங்க ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உம்முடைய வார்த்தையின்படி நீங்க நடத்துவீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் இந்த நாள் வரையிலும் 1991 செப்டம்பர்ல இருந்து அப் டு டேட் இன்னை வரைக்கும் நான் சொல்ல முடியும், கர்த்தர் கிருபையாக நடத்தினார். 30 வருடங்கள் எப்படி ஓடி போச்சுன்னே தெரியல. ஆனா இப்ப திரும்பி பார்க்கும் போது மெய்யாகவே ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகள், ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும் போது அது எல்லாவற்றையும் வார்த்தையால சொல்ல முடியாது, வார்த்தையினால அதை விவரிக்கவே முடியாது. இப்ப பாஸ்டர் அந்த போட்டோ போட்டிருக்காங்க, அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படியே வீங்கிருச்சு, கண்ணெல்லாம் அப்படியே வீங்கிருச்சு. 2-3 போட்டோஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால அதெல்லாம் நான் ஷேர் பண்ணல. ரொம்ப அப்படியே கண்ணே தெரியாத அளவுக்கு, கண்ணே மறைத்த அளவுக்கு எல்லாம் போட்டோஸ் இருந்தது. இன்னும் கூட என்னுடைய கண்கள்ல இந்த இந்த இடங்கள்ல எனக்கு இன்னும் அந்த ஸ்லைட்டா அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட இதை கூட கர்த்தர் மாற்றி இன்னைக்கு அந்த காரியங்களை எல்லாவற்றையும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக தேவன் செய்தார் என்று நான் இன்றைக்கு நான் சாட்சி சொல்ல முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாதை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானம், ஏன் எனக்கு இந்த பாதையில கர்த்தர் நடத்துறார் என்று நீங்க இன்னைக்கு அநேகர் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒருபோதும் தீமையை செய்யும்படியாக எதையும் அனுமதிப்பதே இல்லை. ஆண்டவர் நிச்சயமாக நன்மைக்கு ஏதுவாகத்தான் அதை செய்து முடிப்பார். நாம மட்டும் அதிலே உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டு, ஆண்டவரே அவரை நம்ம நித்தியத்துக்கென்று அழைத்தவர், நம்ம வழியில ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஒருவேளை அறியாமல் நாம ஆண்டவருக்கு பிரியமில்லாத, அவரை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற காரியங்களை செய்திருந்தாலும் கூட ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார் என்பதுல சந்தேகமே இல்லை. அன்பான கர்த்தருடையவர்களே, இந்த நாள்ல கூட இன்றைக்கு உங்கள் முன்பாக இருக்கிற நான் சாட்சியாக உங்ககிட்ட சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க. என்ன நடக்கட்டும், பாஸ்டர் சாம் எப்பயுமே சொல்லுவாங்க, லெட் கம் வாட் மே அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் கம் வாட் மே, என்ன வேணாலும் வரட்டும், கர்த்தர் கிருபையாக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் பயங்கரமான ஒரு ஒரு எப்படி சொல்றது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் ஒரு நகை பைத்தியம். பட்டு சாரின்னா, இப்ப பட்டு சாரி கட்டி அந்த இது பாத்தீங்க, பட்டு சாரின்னா அப்படி ஒரு பைத்தியம் நானு. அடுத்து அதான் சொன்ன பாருங்க, பயங்கர பெருமை, திமிரு, அகங்காரம். ஆனா ஆண்டவர் அவருடைய கிருபையினால என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், என் குணத்தை மாற்றினார். எனக்கு அவருடைய அன்பை காட்டி, என்னை பயில் காட்டி, நம்ம அப்படியே அன்பின் கயிறினால் கட்டி இழுத்தேன்னு சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அந்த அன்பின் கையினால் கட்டி இழுத்து கொண்டு
அவருடைய அன்பை இன்னைக்கு இப்படிப்பட்ட வேதனையில துக்கத்துல இருக்கிற அநேகருக்கு சொல்லும்படியான ஒரு கிருபையை தந்து இன்றைக்கும் என்னை வாழ வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆஹ் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நிறைய காரியம் இருக்கு, ஆனா டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இட் இஸ் 11:15 நவ். இன்னும் 10 நிமிஷம் ஃபாஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு நான் அன்பாக தாழ்மையாக சொல்றது அப்படின்னா, நீங்க போகிற எந்த பாதையானாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார், நடத்துவார் என்பதுல சந்தேகமே இல்லை. எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் வழிநடத்தின பாதையில ஒரு நான் நிறைய நேரம் தனிமையின் பாதையில போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிற, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஹஸ்பண்ட், எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும், எனக்கு வேற யாரும் கிடையாது, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அதனால எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்கும் போது ஆண்டவர் பல நேரங்கள் எனக்கு உறுதுணையா இருந்திருக்கிறார். என்னுடைய எங்க ஜீவனை காப்பாற்றின காரியங்கள்ல அநேக தடவை ஆண்டவர் ஜீவனை காப்பாற்றி இருக்கிறார். எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ். ஒரு முறை சர்ச்சுக்கு ஊழியத்து நிமித்தம் போய் கொண்டிருக்கும் போது சபைக்கு போறேன் ஒரு பிரேயர் மீட்டிங்காக. அப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா 2 வீலர் ஓட்டுவேன். அன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஆன் டைம் இருக்கணும். பாஸ்டர் சாம் சுந்தரையா கத்து கொடுத்ததுல முக்கியமான காரியம் என்னன்னா, 9 மணிக்கு பிரேயர் மீட்டிங்கா 8:50க்குள்ளலாம் நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கணும். முடிஞ்சா 8:30க்கே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படிதான் எங்களை ஊழிய பாதையில நடத்தி இருக்கிறாங்க. அப்போ 9 o'clock பிரேயர் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா டைம் ஆயிடுச்சு. நான் அன்னைக்கு ஃபாஸ்டா போயிட்டு கொண்டே இருக்கும்போது அது ஒரு டேர்னிங். அந்த டேர்னிங்ல எனக்கு முன்பாக ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. நான் பஸ் பின்னாடி டேர்ன் பண்ண போறேன். அப்போ போய்கிட்டே இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை எனக்கு எப்படின்னா, எப்பயுமே அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே அப்படியே பாட்டு பாடிக்கொண்டேதான் வண்டி ஓட்டே போவேன். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த பஸ் டேர்ன் ஆக போகுது. கர்த்தர் நான் அந்நிய பாஷையில பேசிட்டு போறேன். பிரேக் போடு அப்படின்னு எனக்கு நல்ல சத்தம் கேக்குது எனக்கு அதுல, பிரேக் போடு அப்படின்னு. என்னத்துக்கு ஆண்டவர் இப்ப போய் பிரேக் போட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரேக் போட, ஏன்னா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறேன். கஷ்டப்பட்டு பிரேக் போட்டு பிரேக் பிடிக்கிறேன். ஆனா ஃபாஸ்டா போயிட்டு பிரேக் பிடிக்க முடியல. கரெக்டா போயிட்டு இருந்த பஸ் சடன் பிரேக் போட்டேன். இந்த சடன் பிரேக் போட்ட பஸ் கரெக்டா என் வண்டி போய் அந்த பஸ்ஸோட இதுல அந்த 2 வீலர் போய் அப்படியே சொருகிருச்சு. நான் கரெக்டா பிரேக் பிடிச்சு அந்த வண்டியில போய் சொருகிறதுக்கும் பஸ்ல கரெக்டா போய் அது சொருகி நிக்கிறது கரெக்டா இருந்துச்சு. நான் மட்டும் கரெக்டா என்ன பிரேக் போடுன்னு சொல்லலைன்னா நான் பிரேக் பிடிச்சிருக்க மாட்டேன். அந்த பஸ் சடன் பிரேக் போட்டதுக்கு நான் வந்த ஃபாஸ்ட்டுக்கு போய் இடிச்சு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. அது ஒரு காரியம் ஆண்டவர் கிருபையா ஜீவனை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் 2005ல ஒரு ஃப்ளட் வந்துச்சு. 2015ல ஒரு ஃப்ளட் வந்துச்சு. அந்த ஃப்ளட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு எங்க ஏரியால பயங்கர தண்ணி, கரண்ட் இல்ல 2 டேஸா. அதுக்கு மேல அப்பா அம்மாவை வீட்டுல வச்சுட்டு இருக்க முடியாது. சிஸ்டர் வீட்டுல கரண்ட் இருக்கிறதுனால சரிடி நீ வந்துரு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கார் ஓட்ட முடியும், எங்க ரோட்ல கார் இறக்கி ஓட்ட முடியும். கார் போயிட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த கூவம்ன்ற ஒரு 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 நதி இங்க ஓடுது. அது நிரம்பி எல்லாம் ஓடவே செய்யாது, ரொம்ப டவுன் அது. ஆனா அது எப்படி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னே தெரியல. கரெக்டா நான் போற வழியில, அதுவும் அண்ணா நகர்ல அவ்வளவு பெரிய ஃப்ளட் கிராஸ் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. கரெக்டா நான் போறேன், கார் போய் அந்த நான் நினைச்சேன் தண்ணி கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தெரியுது காருடைய இந்த லெவல் வரைக்கும் தண்ணியில மூழ்கிருச்சு. கார் முழுகினது மாத்திரம் இல்ல, கார் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே கார் ஆன் ஆகலைன்னா நாங்க காரை விட்டு வெளியே வர முடியாது. அந்த தண்ணியில அடிச்சுட்டு போன என்ன ஆகும்னே தெரியாது. அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நெஞ்சில கை வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்றேன். கார் ஸ்டார்ட் பண்ணா கார் போட் மாதிரி போகுதுங்க. எனக்கு இன்னும் அந்த காட்சி மறக்கவே முடியல. கார் வீல்ஸ் சுத்துது, கார் போட்டு மாதிரி போகுது. கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர்ஸ் கிட்ட கார் போட்டு மாதிரி போய் அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்கு மேல அப்படியே ரோட்ல ஏறி போச்சு. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, அன்றைக்கு என்னுடைய ஜீவனை, ஏன்னா அப்ப எங்க அம்மா ரட்சிக்கப்படல, எங்க அப்பா மட்டும்தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஒருவேளை அந்த தண்ணியில நாங்க மாற்றிருந்தோம்னா மறிக்கிறது பெரிய காரியம். ஆனா எங்க அம்மா ஞானஸ்நானம் எடுக்காம மறைச்சிருப்பாங்க. அன்றைக்கு கர்த்தர் கிருபையாக ஜீவனை காப்பாற்றினார். அதே போல ஒரு நாள் நாங்க ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு வரோம் கார்ல. அன்னைக்கு அந்த புயல் பேரு மறந்து போச்சு, வர்தா புயல் நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்ல. அன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் December 2, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அந்த புயல் அப்பதான் கடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்க ஒரு உற்சாகத்துல ஃபாஸ்டிங் பிரேயர் கிளம்பி போயாச்சு சர்ச்சுக்கு. திரும்பி வந்தா அப்பதான் கரையை கிடக்குது புயல். கரெக்டா நாங்க கிராஸ் பண்றோம். ஒரு செகண்ட் எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு பேனர் அப்படியே அப்படியே விழுது. ஒரு 2 செகண்ட் தான். நான் ஒரு 2 செகண்ட் பின்னாடி திறந்தேன்னா எங்க கார் மேல விழுந்து நாங்க என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. இப்படி
அநேக சாட்சிகளை சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் உங்க முன்பாக நான் இன்னும் சாட்சி சொல்லணும்னு கர்த்தர் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நீங்க கூட இப்படி பலவிதமான சோதனையின் வேலையில போகலாம், கஷ்டத்தின் வேலையில போகலாம். ஆனா ஒன்று மாத்திர நிச்சயம், நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். நிச்சயமாக நம்மை நடத்துவார், முடிவு வரை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலங்களில நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார்னு இருக்குது. நித்தியத்தில் நம்மை சேர்க்கும் வரைக்கும் நம்மை கைவிட மாட்டார். அதனால உங்களோட வாழ்க்கையில எதை நினைத்து சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு இந்து பிராமண குடும்பத்துல பிறந்து சமாதானம் இல்லாம, சமாதானம்னா என்னன்னே தெரியாம, ஆனா என்னவோ இல்ல இல்ல இல்லன்னு போராடி மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருந்த என்ன கர்த்தர் ரட்சித்து இன்றைய வரும் நடத்தி, கர்த்தருடைய கிருபையினாலே எங்க அப்பா அம்மா என் 2 தங்கைகள் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை கொடுப்பாரானால் உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நிச்சயமாக அப்படி செய்வார். கைவிடவே மாட்டார், காத்து கொள்வார். உங்களையும் இதே போல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்து நடத்துவார் என்பதுல சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு மகிமையாக இந்த சாட்சியை கர்த்தர் பயன்படுத்தும்படியாய், கர்த்தருக்கே மகிமையை உரித்தாகும்படி கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக, தொடர்ந்து கிருபை தரும்படியாக எனக்காக வேண்டிக் கொள்ளும்படி உங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த சாட்சியை முடிக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.